वणक्कम। वैसे तो जब भी मैं तमिलनाडु आता हूं तो अपनी बात वणक्कम से ही शुरू करता हूं, लेकिन आज का वणक्कम मेरे लिए बहुत स्पेशल है, क्योंकि एक कार्यकर्ता दूसरे कार्यकर्ता के साथ वणक्कम से अभिवादन करता है तो एक कार्यकर्ता का अपनापन है, उसकी एक बहुत बड़ी ताकत होती है। अभी बड़ा क्यों न हो जाए, जब वो स्कूल के अपने फ्रेंड से मिलता है और भले 25 साल 30 साल के बाद मिलता हो तो कोई छोटा बड़ा नहीं रह जाता, सब एक दूसरे से खुशी से मिलते हैं। ऐसे ही जब कोई कार्यकर्ताओं से जुड़ा कार्यक्रम होता है तो मैं भी आनंद से भर जाता हूं। मैंने अपनी लाइफ का एक बड़ा हिस्सा आप सबकी तरह एक कार्यकर्ता के रूप में काम किया है और इसलिए मुझे आज बहुत अच्छा लग रहा है, आप सबसे बात करने का अवसर मिला है। அனைவருக்கும் வணக்கம். இந்த வணக்கம் நம்ம கட்சியோட ஒரு தொண்டர் இன்னொரு தொண்டருக்கு சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். எப்ப ஒரு காரியகர்த்தா இன்னொரு காரியகர்த்தாக்கு ஒரு வணக்கம் சொல்றாங்களோ அங்க ஒரு ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு இல்லாம ஒரு சமத்துவமான ஒரு உணர்வு வருகிறது. இதுதான் நம்ம கட்சியோட மிகப்பெரிய பலம். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் எத்தனை பெரிய மனுஷனாக இருந்தாலும், வாழ்க்கையின் எத்தனை பெரிய உயரத்தில் இருந்தாலும், தன்னுடைய பள்ளி தோழரை அவன் போய் சந்திக்கும் போது நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு போவான். எப்படி ஒரு அன்போட நட்போட அங்க ஆற தழுவி கை குலுக்குவாங்களோ அந்த மாதிரி உங்க கிட்ட எல்லாம் பேசும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியில சந்தோஷத்துல இருக்கேன். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, என் வாழ்க்கையோட பெரும் பகுதிய நான் உங்களை போன்ற ஒரு சாதாரண காரியகர்த்தாவாகத்தான் கழித்தேன். அதனால எனக்கு உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. साथियों, तमिलनाडु बीजेपी के आप सभी साथी लंबे समय से शानदार और जानदार काम कर रहे हैं। येनादु बूथ वली में याना बूथ, यानी मेरा बूथ सबसे मजबूत का ये प्रोग्राम हम एक दूसरे से कनेक्ट करने का, एक दूसरे से सीखने का कार्यक्रम है। நண்பர்களே, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல மிக சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த நீண்ட காலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த உழைப்பு கட்சியை மிக ஆழமான நீளமான வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போகுது. என்னுடைய பூத் வலிமையான பூத், மேரா பூத் சப்சே மஜ்பூத் என்ற நம்முடைய முழக்கத்திற்கு உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பு தான் காரணம். நீங்க இந்த கூட்டத்தின் மூலமா உங்ககிட்ட பேசும்போது உங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், உங்க எண்ணத்தை அறிந்து கொள்ளவும், கீழ்மட்டத்துல பூத் லெவல்ல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சு கொள்ளவும் மிக பயனுள்ள சந்திப்பாக நம்முடைய இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது. अब कैंपेन तेजी से आगे बढ़ रहा है, कैंडिडेट तय हो चुके हैं, इश्यूज तय हो चुके हैं। तब मैंने सोचा
कि अपने कार्यकर्ता साथियों के साथ फोन पर थोड़ी चर्चा कर लूं। और ये भी मैं बताना चाहता हूं, पिछले दिनों तमिलनाडु में मुझे जो कार्यक्रम में आने का अवसर मिला और जनता जनार्दन के जो आशीर्वाद हमें प्राप्त हो रहे थे वो अभिभूत करने वाले थे। और मैं उसमें देखता था कि आप कार्यकर्ताओं का इतना परिश्रम था, उसमें आप लोगों ने इतनी मेहनत की थी, ये मुझे साफ साफ नजर आता था। तो मुझे बड़ा गर्व होता था कि मैं कितना भाग्यवान हूं कि मेरे पास ऐसे लाखों कार्यकर्ताओं की फौज है। ये अपने आप में मेरे लिए बड़े गर्व की बात है। तो चलिए कार्यकर्ताओं से ही बातचीत शुरू करते हैं। पहले कौन जुड़ रहा है मेरे साथ? மிக வேகமாக எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லா கேண்டிடேட்டும் தயாராயிட்டாங்க. தேர்தலுக்கான பல விஷயங்கள் இப்ப தயாரா இருக்கு. வாக்குறுதிகள், உழைப்பு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலுடைய வேகமான சூழலை நினைக்கும் போதுதான் நான் நினைச்சேன், உங்களை எல்லாம் சந்திச்சு பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. நான் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். அங்க மக்கள் எனக்கு தந்த அன்பையும் வரவேற்பையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இத்தனை ஆர்வமாக தானாக முன் வந்து மக்கள் நமக்கு வந்து இப்படி ஒரு அன்பு செலுத்துறாங்களே அப்படின்னு நான் ரொம்ப வியந்து போனேன். உங்க ஒவ்வொரு காரியகர்த்தாவோட உழைப்பையும் நான் அதுல ரொம்ப தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கேன், எதனால இப்படி மக்கள்லாம் என் மேல அன்பை கொட்டுறாங்களேன்னு நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதனால இந்த சந்திப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. சரி, இப்ப பாப்போமா யார் யாரெல்லாம் என்ன சந்திச்சு பேச போறாங்கன்னு. முதல்ல யார் என்கிட்ட பேச போறீங்க? वणकम जी। वणकम वणकम, कैसे हैं आप? जी। और मैं हिंदी में बोलूंगा लेकिन मेरे साथी तमिल में बोलेंगे और आप आसानी से तमिल में मुझे बता सकती हो। வணக்கம். நான் வந்து உங்ககிட்ட பேச போறேன். நான் பேசுறது ஹிந்தியா இருந்தாலும் என் கூட இருக்கிற நண்பர் உங்களுக்கு வந்து தமிழ்ல அதை எடுத்து சொல்வார். அதை கேட்டுட்டு நீங்க பொறுமையா தமிழ்லயே சொல்லுங்க, அவர் எனக்கு அதை ஹிந்தியில சொல்லுவார். அதனால ஒருத்தரா என்கிட்ட பேசுங்க. कैसी हैं आप? बूथ पर कैसी तैयारी चल रही है? எப்படி இருக்கீங்கம்மா? உங்க பூத் நிலவரம் எப்படி இருக்கு? வணக்கம் ஜி. எங்க பூத் நல்லா இருக்கு. வணக்கம். 125வது எங்க பூத்ல 150 நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வாரத்துல நாங்க நல்லா போயிட்டு இருக்கோம். வணக்கம் ஜி. நாங்க 125வது பூத்ல இருந்து பேசுறோம், திருவாரூர்ல இருந்து. जी नमस्कार, हम लोग 125वां बूथ से बोल रहे हैं, तिरुवारूर से। हमारे बूथ में काफी अच्छा काम हो रहा है। हर एक हफ्ते हम लोग ट्यूसडे को हम लोग मीट कर रहे हैं। 420 फैमिली है, हम लोग मिल रहे हैं, हम लोग मिल के बूथ पे काम कर रहे हैं। अच्छा जी, आप 125 बूथ में काम तो कर रही हैं और अपने परिवार भी ढूंढ के निकाले हैं। बड़ा माइक्रो लेवल के आपने काम किया, ऐसा मुझे लगता है। अब जो हम देश में वुमेन लेड डेवलपमेंट, उसके हमारे विजन पर काम कर रहे हैं।
और उस एक बड़ा महत्वपूर्ण काम है, हमारी सरकार की ऐसी कौन सी स्कीम है जिन्हें तमिलनाडु की महिलाओं तक पहुंची हैं, महिलाएं उसकी चर्चा करती हैं, महिलाएं उसको पसंद करती हैं। ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நீங்க ரொம்ப கீழ் லெவல்ல இறங்கி எல்லா மக்களை சந்திச்சு அடிப்படையில வேலை செய்யறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு ஒரு முக்கியமான கருத்து சொல்லணும். நம்ம அரசு பெண்களை முன்னிறுத்தி பெண்கள் முன்னேற்றத்துக்காக பெண்கள் நல திட்டங்கள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சொல்லுங்க, உங்க பூத்துல பெண்கள் வரவேற்கக்கூடிய திட்டம் எது, பெண்கள் தங்களுக்கு நன்மை பயக்கூடிய திட்டங்கள் எதுன்னு, எந்த திட்டத்தை ரொம்ப ஆர்வமாக பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை எனக்கு சொல்லுங்க. ஸ்கில் இந்தியா திட்டம் ரொம்ப ஹலோ, குடிநீர் இணைப்பு, கேஸ் இணைப்பு, வீட்டுக்கு இலவச கட்டி கொடுக்குறாங்க, அது ரொம்ப இதா இருக்கு. ஃப்ரீ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. எங்களுக்கு நாங்க வந்து விவசாயம் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. जी, हम लोग फार्मर्स हैं, हम लोग खेती में काम करते हैं, अनपढ़ लोग हैं. हमको अपना स्कीम में जो घर में पानी पीने का पानी मिला है वो बहुत बड़ी मदद हमको मिल रहा है. हम लोग काम करने के लिए समय मिल रहा है. वैसे ही हमको जो उज्ज्वला स्कीम में गैस सिलेंडर मिला है वो हमारा काफी समय को बचत कर रही है, इसलिए हम लोग कर रहे हैं. इसलिए हमको टॉयलेट भी, जो लेडीज के लिए काफी बड़ी तकलीफ थी हमारे गांव में, घर घर में जो टॉयलेट बनी है वो हमको काफी कॉन्फिडेंस दिया है. और हमको जो स्किल डेवलपमेंट जो हुआ है, ये सब बहुत अच्छी स्कीम है, महिलाओं इसको पसंद करते हैं. राजा जी, आपने बहुत बढ़िया तरीके से बताया. आप जब बोल रही है तो आपके अगल बगल में काफी आवाज आ रहा है, तो कितने लोग होंगे वहां, आपके साथ कितने लोग बैठे होंगे? ரஷ்யம்மா, நீங்க பேசும்போது பக்கத்துல எல்லாம் நிறைய பேர் இருக்கா மாதிரி தெரியுது. உங்க பூத்துல எத்தனை பேர் இப்ப நம்ம பேசுறத பாத்துட்டு இருக்காங்க? அங்க ஏதாவது நம்ம பேசுறத பாக்குறதுக்கு வசதி செஞ்சிருக்கீங்களா? பக்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க? मोटामोटी 30 लोग बैठे हैं उनके बूथ में. अच्छा, हमारी जो थर्ड टर्म होने वाली है उसमें क्या अचीवमेंट होना चाहिए, इसके लिए आप लोगों से पूछ रहे हैं क्या कि भारतीय जनता पार्टी जो संकल्प पत्र बनाएगी उसमें उनके क्या सुझाव है, गांव के लोगों के, किसानों के, महिलाओं के, गरीबों के? அம்மா, நீங்க சொன்ன கருத்து ரொம்ப சிறப்பு. நான் தெரிஞ்சுக்க விரும்புற மிக முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இருந்து என்னன்னா, உங்களுடைய பூத்துல 3ஆம் முறை நம்மளுடைய அரசு அமையும் போது என்ன விதமான சாதனைகளை, திட்டங்களை நாம் செய்ய வேண்டும்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? உங்க பூத்துல வாழ்ற மக்கள் நம்ம தேர்தல் அறிக்கையில தெரிவிக்கிறபடி அதற்கான யோசனைகளை மக்கள் கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா? மக்கள்கிட்ட கேட்ட அந்த மாதிரி யோசனைகள் எதுவும் இருந்தா சொல்லுங்க. இருக்குங்க ஜி. விவசாயம் தான் எங்களுக்கு வந்து விவசாயம் நெல்குடன் வேணும். ஏன்னா மழை பெய்யும் போதெல்லாம் அறுத்து மழையிலே நனைஞ்சு அது வந்து குடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. जी, ये कह रही है हम लोग गांव अपना खेती में काम करते हैं, इसलिए हमको पानी का बहुत बड़ी जरूरत है. इसलिए तमिलनाडु में जितना भी नदियों हैं उसको पानी वाला नदियों से जुड़ाव करना चाहिए. उसके बाद हमको इरिगेशन के लिए पानी मिलेगा. ये पहला सजेशन बोलती है.
दूसरा क्या बोलती है, हार्वेस्ट करने के बाद हम लोग जो ग्रेन्स को खुले जगह में रख रहे हैं, बारिश में धूप में खराब हो जाता है, इसलिए हमको गुडौन चाहिए वो धान्य को रखने के लिए। ये दूसरी उनकी रिक्वेस्ट है। ये दोनों सजेशन उनके गांव में उनको मिला है। मुझे बहुत अच्छा लगा कि मेरा बूथ लेवल के ये कार्यकर्ता बहन कितना लंबा सोच सकती है और कितनी महत्वपूर्ण बात करती है। आप वाटर ग्रिड की बात कर रही हो, रिवर ग्रिड की बात कर रही हो, और आप गोडाउन बनाने गया। और आपको पता होगा, सबको बता दीजिए, अभी हमने 2 लाख गोडाउन बनाने का काम शुरू कर दिया है, ताकि किसानों को गांव में अपनी फसल बर्बाद होने से बचा सके। எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நீங்க எங்களோட ஒரு பூத் லெவல் காரியகர்த்தா எவ்வளவு ஆழமா நீங்க சமுதாயத்தை பத்தி சிந்திக்கிறீங்க. உங்க தெளிவான சிந்தனை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏனென்றால் நீங்க நதிநீர் இணைப்பு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, விவசாயத்தை பெருக்கணும்னு நினைக்கிறீங்க, அறுவடை செய்த தானியங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக குடோன் கட்டணுங்கிற ஆலோசனை சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம அரசு இப்ப 2 லட்சம் இது போன்ற குடோன்களை இந்தியா முழுவதும் கட்டுவதற்கான திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எனக்கு இதை சொல்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களோட காரியகர்த்தா இவ்வளவு ஆழமா யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நல்ல செய்தியை நான் சொல்றேன். आपको मालूम होगा, मैं काशी का सांसद हूं, और मैं जब से सांसद बना हूं तो मैं पिछले कुछ वर्षों से काशी में काशी तमिल संगमम करता हूं, और ये कार्यक्रम बहुत पॉपुलर हो गया है। क्या इस बात को लेकर के आपके बूथ में भी कभी कोई चर्चा होती है क्या? நம்ம அரசு ஆட்சி அமைச்சோன்னு மக்களுக்கான நலத்திட்டங்களோட நம்மளுடைய கலாச்சாரங்களுக்கான திட்டங்களையும் முன்னெடுத்தோம். அதன்படி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் வகையில காசியில ஒரு தமிழ் சங்கமத்திற்கான ஒரு ஏற்பாட்டை செஞ்சோம். அந்த தமிழின் பெருமையை காசியில நம்ம கொண்டாடணுங்கிற விவரம் உங்க ஊர்ல உங்க பூத் வரைக்கும் அதோட விவரங்கள் தெரிஞ்சிருக்கா? தமிழுக்காக நம்ம உழைக்கிற அந்த உண்மை அங்க பரவி இருக்கா அப்படிங்கிற தகவல் சொல்லுங்க. எஸ் ஜி, இங்க போயிட்டு வந்தவங்க புண்ணியம் செஞ்சிருக்கவங்க தான் எல்லாமே இந்த புண்ணிய அழைத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. हाँ जी, यहाँ पे जितने भी तमिल लोग हैं उनको सब जानते हैं, जैसे कितना काम आप कर रहे हैं तमिल का, जो आपको इम्पोर्टेंस देने के लिए आपने ये संगमम बनाया। ये लोग बहुत खुश हैं और बहुत तारीफ करते हैं अपने गवर्नमेंट को, तमिल का आप बढ़ाई कर रहे हैं। चलिए, मुझे बहुत अच्छा लगा। बात तो आपसे हुई, बाकी तमिलनाडु के सभी हमारे बूथ के कार्यकर्ता बात सुन रहे हैं। आप तो जानते हैं, बीजेपी आज विमेन लेड डेवलपमेंट के मॉडल पर काम कर रही है। हमारा कमिटमेंट है कि भारत को वर्ल्ड की 3rd लार्जेस्ट इकोनॉमी बनाने में विमेन पावर का बड़ा रोल होगा। मुझे खुशी है कि बीजेपी की महिला कार्यकर्ताएं इतना शानदार काम कर रही है। எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா உங்களோட பேசுனதுல. இன்னும் இவளோட பேச வேண்டி இருக்கு. ஆனா நம்மளுடைய ஒரு காரியகர்த்தா, அதுவும் ஒரு பெண்ணு, இவ்வளவு ஆழமாக நாட்டின் வளர்ச்சி பத்தியும் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பத்தியும் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நம்ம அரசு பெண்ணை முன்னிறுத்தி நாட்டின் வளர்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும், நாட்டின் பொருளாதாரத்தையே பெண்களை முன்னிறுத்தி முன்னெடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுற அரசு நமது பாரத தேசத்தை 3வது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமா 3rd ஸ்டேஜுக்கு கொண்டு போலாங்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்மளோட பூத் லெவல்ல இருக்க ஒரு பெண் இந்த அளவு ஆர்வமா என்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. कार्यकर्ताओं के लिए भी एक सुझाव देना चाहता हूं। जब मैं बूथ के कार्यकर्ताओं से बात करता हूं तो मैंने भी ग्रास रूट लेवल पे काम किया है, और जिसमें मुझे बहुत सफलता मिली है वो चीज मैं आपको बताना चाहता हूं। देखिए, आप बूथ को ज्यादा एफिशिएंटली कैसे मैनेज कर सकते हैं, इस पर ही चुनाव जीतने का
और बूथ जीतने का पक्का हो जाता है। और इसलिए मेरा सुझाव है कि मान लीजिए कि आपके पोलिंग बूथ में 300 फैमिली है या 350 फैमिली है या 400 फैमिली है, 450 फैमिली, जो भी हो, लेकिन तय करें कि हर 10 फैमिली पर 3 कार्यकर्ताओं की टोली को वो 10 परिवार की जिम्मेवारी दे दीजिए। बूथ में सब काम सब लोग करें ऐसा नहीं, और 3 जो लोगों की टीम बनाए उसमें एक महिला कम से कम हो, तीनों महिलाएं भी हो सकती हैं, 2 महिला 1 पुरुष हो सकते हैं, लेकिन एक महिला तो कम से कम होनी चाहिए। और 3 लोगों के पास इन 10 परिवार ही होने चाहिए। वो डेली उस 10 परिवार में जाए, वहां बैठे, गप्पे मारे, उनके सुख दुख पूछे, बातें करें, और फिर चुनाव के दिन मतदान कराने तक उनके साथ जुड़े रहे। और डेली ये परिवारों में जाना चाहिए, मिलकर के जाना चाहिए। और हमारा पहला काम होना चाहिए उनका दिल जीतने का। और रात को सारा काम पूरा हो जाए तो सबने एक बार इकट्ठे होना चाहिए बूथ के लेवल के, और दिन भर में किसने क्या किया, क्या अनुभव आया, लोग क्या बताते हैं, आगे क्या करना चाहिए, कैसा कार्यक्रम करना चाहिए। अगर आप 3-3 लोगों की टोली 10-10 परिवारों को लेकर बैठ जाएं तो मैं पक्का मानता हूं कि आप अपना पोलिंग बूथ जीत जाएंगे। என்னுடைய காலத்துல நான் நிறைய உங்களை போல ஒரு பூத் லெவல்ல வேலை செஞ்சதுனால எனக்கு நீண்ட அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்தின் அடிப்படையில உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்றான்னு நினைக்கிறேன். அதன்படி பாத்தீங்கன்னா, ஒரு பூத்து ரொம்ப வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் அதுல சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம செய்ய வேணும். அதாவது ஒரு பூத்துல உதாரணத்துக்கு ஒரு 300 குடும்பங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 300 இருக்கலாம், 400 இருக்கலாம், 250 இருக்கலாம், எத்தனை பேர் வேணா இருக்கலாம். ஆனா அந்த அந்த குடும்பங்கள்ல நீங்க என்ன பண்ணணும்னா 10 குடும்பங்களாக பிரிச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு 10 குடும்பத்துக்கும் 3 காரியகர்த்தர்கள், நம்ம தொண்டர்கள் பொறுப்பாளர்களாக வேண்டும். அந்த 3 பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா பெண்ணா இருக்கணும். 3 பேருமே பெண்ணாக இருக்கலாம், தவறில்ல. ஆனா ஒருத்தராவது கண்டிப்பா இருக்கணும். 2 ஆண் 1 பெண் இருக்கலாம், 2 பெண் 1 ஆண் இருக்கலாம். ஆனா பெண் இல்லாம அந்த குழு இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அப்ப 3 பேர் சேர்ந்து ஒரு 10 குடும்பத்தை கவனிக்கிறாங்க. இல்லாட்டி ஒவ்வொரு 10 குடும்பத்துக்கும் 3 காரியகர்த்தாக்கள் பொறுப்பா இருக்காங்க. சரி, இவங்களுக்கு என்ன வேலை? நீங்க தினமும் போங்க, அவங்கள பாருங்க, சும்மா அரட்டை அடிங்க. உங்க வீட்டுல என்ன நல்லது கெட்டது, உங்களுக்கு என்ன வேணும், அரசின் திட்டங்கள் வந்திருக்கா, நாங்க என்ன செய்யணும்னு ஒரு நட்பு பாராட்டி அவங்களுடைய ஒரு உறவை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலேயாவது அவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க. இதன் மூலமா நீங்க அவங்களோட மனசை ஜெயிச்சிடலாம். அப்படி நீங்க மனசை ஜெயிச்சிட்டீங்கன்னா நமக்கு எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இன்னும் ஒரு நீண்ட ஒரு இதுல நான் கருத்து உங்களுக்கு சொல்லணும்னா, அவங்களோட ஒவ்வொரு 10 குடும்பத்துக்கும் 3 பேர் பேசும்போது, நீங்க எல்லாம் வெளியில பேசும்போது ஒட்டுமொத்த ஊரும் என்ன நினைக்கும்னு மற்ற காரியகர்த்தாக்களோட பேசும்போது தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு ஊரின் மொத்த தேவையும் மத்த. இதை விட முக்கியம், இரவு நேரத்துல அவங்களோட உட்கார்ந்து நீங்க ஒரு கூட்டம் நடத்துறது, நம்ம ஊருக்கு என்ன வேணும்னு கேட்கறது, அது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. चलिए, मुझे बहुत अच्छा लगा आप सबसे बात करना। अब हम चलते हैं, किसी एक और कार्यकर्ता से बातचीत करेंगे। आइए, कौन है मेरे साथ बात करने वाले? अब ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரோட பேசுறதுல. இப்ப அடுத்தது நான் யாரோட பேச போறேன்? யார் தயாரா இருக்கீங்க? ஜெய் ஸ்ரீராம். வணக்கம், நான் மோகன் பேசுறேன், நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து. जय श्री राम, वणक्कम। कौन बोल रहे हैं? मोहन। मोहन, नमस्कार, वणक्कम। नमस्कार, वणक्कम। अच्छा मोहन, अभी आप
जहां बैठे हैं वहां कितने कार्यकर्ता बैठे हैं बूथ के, और दूसरा आपके बूथ में कैंपेन कैसा चल रहा है, और तीसरा अभी मैं जो बात कर रहा था वो पूरा ठीक से आपको भी सुनाई देता था क्या? வணக்கம் மோகன், உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்க கூட எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு பேர் நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்க உங்க ஊர்ல, உங்க பூத்துல இருந்து? இது முதல் விஷயம் எனக்கு சொல்லுங்க. உங்க ஊர்ல தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துட்டு இருக்கு, உங்க பூத்துல எப்படி தேர்தல் வேலை நடக்குதுன்னு சொல்லுங்க. மூன்றாவதா, இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசினேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கும் கேட்டுச்சா, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுச்சா? இந்த மூன்று விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்லுங்க. எங்க பூத்துல 2ஆம் நம்பர் பூத்துல 50 பேர் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து கட்சி வேலைய நாங்க 10 நாளைக்கு முன்னாடியே சின்னம் போடுற வேலை, திண்ணை பிரச்சாரம், துண்டு பிரச்சாரம், அப்புறம் நம்ம ஐயா நீங்க பண்ண நல்ல காரிய திட்டத்தெல்லாம் நாங்க வீடு வீடா கொண்டு போய் நல்ல திட்டத்துக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்களும் ஏத்துக்கிறாங்க. இவ்வளவு தூரம் நல்லது செய்யறேன் நம்ம ஐயா நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஏத்துக்கிறாங்க. பிரச்சாரம் போயிட்டு இருக்கு, கூட்டணி கட்சியோட சேர்ந்து போயிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் பேசுனது கேட்டுச்சா? கேட்டுச்சு. जी वो ये कह रहे हैं, ये 2 नंबर बूथ से बोल रहे हैं, अभी मोटा मोटी 50 जन के ऊपर बैठ के इनके हमारे भाषण सुन रहे हैं, और 10 दिन पहले से ही इन्होंने अपना कैंपेनिंग शुरू कर दिया, बिट नोटिस दे रहे हैं, गली गली में जाके और हर एक घर घर में ये लोग भाषण दे रहे हैं, उनसे संपर्क कर रहे हैं, बात कर रहे हैं, और काफी जोरदार रूप से इन्होंने कैंपेनिंग शुरू किया है। अभी हम लोग बात किया दूसरे वहां पे तिरुवारूर से, वो पूरा वो सुन रहे हैं और ये लोग कंफर्टेबल हैं, पूरा ध्यान भाषण का उन्होंने सुन लिया। मोहन, आपने बहुत बढ़िया तरीके से बताया, लेकिन मैं जानना चाहूंगा, जब आप कैंपेन के लिए निकलते हैं, लोगों को पैम्फलेट देंगे होंगे, बात करते होंगे, लोग आपको सवाल पूछते होंगे, अपनी कमेंट देते होंगे, तो लोग बीजेपी के संबंध में, एनडीए के संबंध में, मोदी के संबंध में कुछ न कुछ तो बोलते ही होंगे। वो क्या बोलते हैं? மோகன், நீங்க சொன்ன கருத்து கேட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நீங்க வந்து தேர்தல் பரப்புரைக்காக களத்துல இறங்கும் போது நீங்க பிட் நோட்டீஸ் எடுத்துட்டு போவீங்க, வீட்டுல ஒவ்வொரு வீடு வீடாக சென்று கதவு தட்டி பிரச்சாரத்துல செய்வீங்க, தனிப்பட்ட முறையில ஒருத்தட்ட பேசுவீங்க, ஊர்வலமா நீங்க ஒரு இடத்துல போகலாம், மேடை பிரச்சாரம் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் உங்க பூத்துல நம்முடைய என்டிஏ அரசை பத்தி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பத்தி, நம்ம சாதனைகள் பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, மக்கள் மனநிலை கிராஸ் ரூட்ல உங்க தொகுதியில எப்படி இருக்கு, உங்க பகுதியில எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மோட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில 9 கூட்டணி கட்சிகள் நமக்காக பலமா இருப்பதாக மக்கள் நினைக்கிறாங்க. 400 தொகுதிக்கு மேல் நாம வெற்றி பெறுவோம் என்று கண்டிப்பா மக்கள் நம்புகிறார்கள். திமுக போதை பொருள் கடத்தல், விலைவாசி உயர்வு, இது போன்ற கோபங்கள் இருப்பதால் மக்கள் நம்ம கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. जी, अपनी जो एनडीए गवर्नमेंट में 9 पार्टी है, इसको बहुत मजबूत समझ रहे हैं ये लोग। दूसरी बात है, ये लोग के ऊपर विश्वास इतना जुड़ गया है, हम लोग 400 सीट के ऊपर जरूर जीतेंगे बोल के लोग के अंदर एक कॉन्फिडेंस है। तीसरी बात है, हमको बहुत फेवरेबल, क्योंकि यहाँ के जो डीएमके गवर्नमेंट के ऊपर पब्लिक को काफी गुस्सा है, उनका जो ड्रग्स के ऊपर उनको और टास्माग है, सब चीजों में ये लोग बहुत गुस्से में है, वो सब हमारे फेवर में चल रहा है। मोहन जी, मुझे बहुत अच्छा लगा कि आप एक छोटे से गांव में बूथ में काम कर रहे हैं, लेकिन ड्रग्स को लेकर के आपके बूथ के लोगों को भी पता है ये ड्रग्स हमारे बच्चों की जिंदगी बर्बाद कर देगा, हमारे परिवारों की जिंदगी बर्बाद कर देगा। और पिछले दिनों जितने
ड्रग्स के जखीरा पकड़ा गया है, उसमें कहीं न कहीं उसके जो आका है, उसके गॉडफादर है, वो तमिलनाडु से उनका लिंक मिल रहा है। ये बहुत चिंता का विषय है और इसलिए आप सबने भी लोगों को अवगत कराना होगा कि हमें अपने परिवार को बचाना है, अपने बच्चों को बचाना है, अपने भावी पीढ़ी को बचाना है। तो ये तमिलनाडु में जो ड्रग घुस रहा है और ड्रग माफिया अपनी जाल बिछा रहे हैं, उसके खिलाफ तो लड़ने के लिए ही भाजपा ही काफी है। மோகன், ஒரு சின்ன ஒரு நீங்க பகுதியிலிருந்து இவ்வளவு பெரிய நீங்க விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்க. ட்ரக்ஸ் குறித்து நீங்க சொன்ன தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். ஏன்னா நம்ம குழந்தைகளோட வாழ்க்கைய சீரழிச்சிரும் இந்த ட்ரக்ஸ். வருங்கால தலைமுறையையே சீரழிக்கிற இந்த ட்ரக்ஸ வர்ற முன்னாடி நம்ம தடுத்தாகணும். ஆனா எனக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கிறது என்னன்னா, சமீபத்துல இந்த குற்றவாளிகள் ஒருத்தரையா நாங்கெல்லாம் கைது செஞ்சுட்டு இருக்கோம். அப்பதான் தெரியுது இந்த ஒரு ட்ரக் மாஃபியாவின் மூல ஆதாரம் எல்லாம், இதை நடத்துற தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வருது. அதனால நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய வருங்கால தலைமுறையும் காப்பாற்றுவதற்கு அந்த மூல ஆதாரத்தை நம்ம வேரோட அழிச்சாதான் நம்மளால ட்ரக்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும். அதற்கான ஒரு தொடர் நடவடிக்கையில நம்ம அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நீங்க சமூக பொறுப்புணர்வோட இந்த விஷயத்தை பேசினதை நான் வரவேற்கிறேன். मोहन जी, आपको मालूम है कि मैं तमिल भाषा के प्रति मेरा बहुत ही श्रद्धा है, मैं बहुत उसका गौरव करता हूँ और दुनिया में भी जहां जाता हूं मैं ये तमिल भाषा के लिए कुछ न कुछ तो मैं करता ही रहता हूं। और मेरा एक सपना है कि पूरी दुनिया के बच्चे बच्चे को पता होना चाहिए कि दुनिया की सबसे पुरातन, सबसे समृद्ध अगर कोई लैंग्वेज है तो तमिल लैंग्वेज है। ये जो मेरा तमिल लैंग्वेज के पीछे बीजेपी एनडीए सरकार का जो मिशन मोड में काम चल रहा है, क्या वहां गांव गांव में तमिल लोगों को पता है क्या? மோகன், நான் இப்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், நம்முடைய அரசு மக்கள் நலத்திட்டங்களை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருந்த போதும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். எனக்கு ஒரு நீண்ட கனவு இருக்கு. அதாவது உலகின் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த விஷயம் தெரியணும். அதாவது தமிழ் மொழிதான் உலகின் மூத்த மொழி, தொன்மையான மொழி, பழமையான மொழி அப்படிங்கிற விஷயம் உலகத்துல இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியணும். அந்த அளவுக்கு தமிழின் பெருமைகளை, தமிழின் உன்னதங்களை எல்லாம் நாம உறக்க சொல்ல வேண்டும். அதற்காக இந்த அரசு தொடர்ந்து பாடுபடும் அப்படிங்கிற என்னுடைய முயற்சி, என்னுடைய இந்த முன்னெடுப்பு உங்க கிராமத்துல, உங்க பூத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ அரசும் தமிழுக்காக உழைத்து கொண்டிருக்குங்கிற விஷயத்தை கொண்டு செலுத்திருக்கீங்களா? मोहन जी, हाँ बताइए. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு நீங்க அமெரிக்காவில பேசியிருக்கிறீங்க. திருக்குறள் மேடைக்கு மேடை நீங்க பேசுறீங்க. தமிழ் பேச ஆசைப்படுறேன்னு சொல்றீங்க. இது எல்லா தமிழ் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமோ இன் தமிழ் மூலம் நீங்க பேசுவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பலம். जी, आपने यूनाइटेड नेशन में यादुम उरे यावरम केलिर बोल के पूरा दुनिया को आपके ऊपर, तमिल के ऊपर ध्यान लेके आए हैं। जहां पे भी जाते हैं आप ऊंचे आवाज में तिरुकुरल का कोटेशंस दे रहे हैं। तमिल के लिए आप जो भी काम कर रहे हैं, इसको हम लोग बहुत इच्छा से हम लोग देख रहे हैं। और तमिल में नमो ऐप का भी अभी आप लेके आए हैं, नमो इन तमिल बोल के। ये हमको बहुत खुशी की बात है। और हर एक तमिल वाला एक चीज आपसे बहुत पसंद ये करते हैं, आप जो भी मीटिंग में आते हैं ना, आप बोलते हैं तमिल में मैं बोल नहीं सकता हूँ बोल के, आप दिल से जो बात बोल रहे हैं, ये हर एक तमिल वाला बहुत इसको प्यार से देख रहे हैं। आपका जो
इंटरेस्ट जो है तमिल के लिए काम करना, उसको समझ रहे हैं दिल से। मोहन जी, आपने सही बात पकड़ी। मुझे भीतर से मन में दर्द होता है कि मैं तमिल नहीं बोल सकता। मुझे मन में एक बड़ा दुख पड़ा रहता है। चलो, नसीब में नहीं आया। जो सौभाग्य आपको मिला है तमिल सीखने का, वो सौभाग्य मुझे नहीं मिला। लेकिन मुझे अच्छा लगा मोहन जी आप जैसे कार्यकर्ताओं से बात करके। और देखिए, मैं सभी तमिलनाडु के सभी बूथ के कार्यकर्ताओं से कहना चाहता हूं कि तमिलनाडु में जब से डीएमके और उसके सहयोगियों की सरकार आई है, तब से गवर्नेंस की स्थिति बहुत खराब है। करप्शन हो, लॉ एंड ऑर्डर की प्रॉब्लम्स हो, या फिर ड्रग्स से जुड़ी समस्या है, ये सब इन्हीं की देन है। ऐसे हर मुद्दे आपको बूथ पर एक एक परिवार तक पहुंचाना चाहिए और आराम से घर में बैठ करके और हाथ में लिख करके जाना चाहिए। नोट रखना चाहिए, पैम्पलेट रखना चाहिए और एक एक चीज समझानी चाहिए। மோகன், நீங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எளிமையா சொல்லிட்டீங்க. உண்மையாவே என்னுடைய அடிமனசின் ஆழத்துல இந்த வருத்தம் இருக்கு. என்னால தமிழ்ல பேச முடியவில்லையே, உலகின் மூத்த மொழியான என் நாட்டின் மொழியான தமிழ் மொழியில உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியலையேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனாலும் எது நம்ம தலையத்துல இருக்கோ அதை எடுத்துதானே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம தாய்மொழியும் அமையும். எனக்கு தமிழ் தாய்மொழியா கிடைக்காதது வருத்தம் தான். இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்துல மாநிலத்துல ஆட்சியை தொடங்க நாள்ல இருந்து அங்க ஆட்சி மக்களுக்கு ஆதரவாக இல்லாம எல்லாமே குழப்பத்திலையும் ஆபத்திலையும் கொண்டு செலுத்துற மாதிரி தான் அதோட ஆட்சி நடந்துட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஊழல், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. மக்களுக்கு புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதுதான் இந்த அரசின் வேலையா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்ரக்ஸ் இஷ்யூ. இந்த அரசுல இருக்கிறவங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஆட்சியில இருக்க கட்சியிலேயே சம்பந்தப்படுற மாதிரி அது நடக்குது. இது எல்லாத்துக்கும் இவங்கதான் காரணம் அப்படின்னு நினைக்கும் போது இது மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, இந்த ஆட்சியின் அவலங்களை எல்லாம் உங்க கிராமத்திலையும் உங்க பூத்திலையும் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு கிராமத்து மக்களிடமும் இதை நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி இந்த ஆட்சியில இவ்வளவு தவறுகள் நடக்குது, இந்த அவலங்கள் நடக்குதுன்னு நீங்க கொண்டு போய் செலுத்தணும். मैं सभी हमारे बूथ के कार्यकर्ता जो मुझे सुन रहे हैं उनको एक और सुझाव देना चाहता हूं। देखिए, आपके यहाँ मतदान 19 अप्रैल को है और प्रचार का समय 17 तारीख शाम तक होता है। तो एक प्रकार से आपके पास 15-17 दिन बचे हैं काम के लिए। ये 15-17 दिन में घर घर तो संपर्क करना ही करना है। हर दिन अलग अलग मोहल्ले में बूथ यात्रा भी निकालनी है। लेकिन साथ में आप तय करिए कि हर 3 दिन के बाद कोई न कोई एक बड़ा कार्यक्रम बूथ लेवल पे करेंगे। जैसे मान लीजिए सोमवार को महिलाओं का सम्मेलन कर दिया, बूथ में 50-100 महिलाएं इकट्ठी की और उनसे बातचीत की। मान लीजिए बुधवार को फर्स्ट से उनके विषयों पर चर्चा की। फिर मान लीजिए मछुआरों का इलाका है तो तीसरे दिन हमारे मछुआरा भाई बहनों को इकट्ठा कर लिया। या फिर 3 दिन के बाद हमने जिन हमारे लाभार्थी हैं, जिनको घर मिला है, गैस मिला है, पानी मिला है, उनके साथ बात करें। फिर एक आध दिन सभी फार्मर्स को इकट्ठा करें। मुझे लगता है कि आप 5 या 6 अच्छे बड़े कार्यक्रम मेहनत करके पोलिंग बूथ में करिए और ऐसे अलग अलग समूह के कार्यक्रम, और उनके अंदर उस समूह के हमारी एनडीए सरकार के, बीजेपी सरकार के जो काम हुए हैं और जो हम बातें करना चाहते हैं वो सारी बातें उनको बताइए।
மோகன், நான் இதன் மூலம் அனைத்து இதை கேட்டுக்கொண்டு சொல்ல நினைக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வர இருக்கு. 17ஆம் தேதி மாலையே நம்ம எல்லாம் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டியது இருக்கு. இப்ப உங்கள்ட்ட எவ்வளவு 15-16 நாள் முழுமையாவும் இன்னும் ஒரு நாளும் இருக்கும். இந்த 15-16 நாளுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வீடு வீடா போகணும், ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்திக்கணும், பூத் லெவல்ல நீங்க ஒரு ஊர்வலம் நடத்தணும், இதெல்லாம் செய்வோம் தான். ஆனா இதுக்கு நடுவுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த செய்யணும்னு நான் ஒவ்வொரு பூத் தலைவர்களையும் கேட்டுக்கிறேன். என்னன்னா, ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி, அங்க ஒரு சிறப்பான வேலையை செய்யுங்க. உதாரணத்துக்கு திங்கட்கிழமை மகளிர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்துங்க, நம்ம சாதனைகள் சொல்லுங்க, திட்டங்கள் சொல்லுங்க. புதன்கிழமை முதல் முறை வாக்காளரை கூப்பிடுங்க. இன்னொரு 3 நாள் கழிச்சு நீங்க கடற்புற பகுதியா இருந்தா மீனவர்களை கூப்பிடுங்க, இல்ல விவசாயிகள் இருக்க பகுதினா விவசாயிகளை கூப்பிடுங்க, இல்லாட்டி நம்ம திட்டத்துல எல்லாம் பயன் பெற்ற பயனாளிகள் எல்லாம் கூப்பிட்டு 3 நாள் கழிச்சு ஒரு கூட்டம் நடத்துங்க. இது மாதிரி ஒரு சிறப்பு கூட்டங்களை நீங்க ஒரு 5-6 கூட்டம் உங்க பூத்தில் நடத்தீங்கனாலே 15 நாளைக்குள்ள அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா வெற்றியையும் உங்களால உறுதி செய்ய முடியும். आइए, बात हमारी बहुत सी जानकारियां मिल रही है। आइए हम एक और कार्यकर्ता से बात करते हैं। बताइए अब कौन है हमारे साथ बात करने वाले? ரொம்ப நல்ல நம்மளுடைய பேச்சு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லார்ட்டையும் பேசுறது. சொல்லுங்க, இப்ப அடுத்தது யார் என்கிட்ட பேச தயாரா இருக்கீங்க? வணக்கம் ஜி, நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்றம் 170வது கிளை தலைவர் சிவகுமார் பேசுறேன். शिवाकुमार? எஸ் ஜி. शिवाजी नमस्कारम, वणक्कम। वणक्कम जी। शिवाजी, अभी आपके साथ बूथ में कितने लोग बैठे हैं? சிவா, உங்கள்கிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப எனக்கு சொல்லுங்க, கன்னியாகுமரியில இப்ப நீங்க பேசுறீங்க, உங்க பூத்துல உங்க கூட எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க? உங்கள்கிட்ட பேசுற மிக்க மகிழ்ச்சி ஜி. என் பூத்துல இப்போ நான் 12+1 13 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க. அதை தள்ளி காரியகர்த்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க जी। आपसे बात करके मैं बहुत खुश हूं जी। अभी मेरे सामने 13 लोग हम लोग बैठे हैं और पीछे बहुत लोग बैठ के अपने कार्यकर्ता लोग सुन रहे हैं। इस कमरे में 13 लोग हैं, बाहर बहुत लोग बैठे हैं। कितने लोग होंगे बाहर? வெளியில எத்தனை பேர் இருப்பாங்க कार्यकर्ता? 45 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க जी। 45 मेंबर्स। अच्छा, ऐसा करो, सब मिलकर के जोर से भारत माता की जय बुलवाओ। मैं जरा सबकी आवाज सुनना चाहता हूँ। சரி, எல்லாரும் ஒரு முறை சேர்ந்து சத்தமாக பாரத் மாதா கி ஜெய்னு உள்ள வெளியே இருக்க எல்லாரும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன் உங்க குரலை। भारत माता की जय, जय भारत माता की जय। इसका मतलब ये हुआ कि मैं ये आपके जयघोष से अंदाज लगा सकता हूं कि आपने जितनी संख्या बोली उतनी संख्या वहां बैठी है। உங்க குரலை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல எனக்கு இன்னொரு விஷயம் முக்கியமா தெரிய வருது. என்னன்னா, நீங்க எனக்கு சரியான கணக்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா உங்க குரலை வச்சு என்னால யோசிக்க முடியும் எத்தனை பேர் சேர்ந்தா இவ்வளவு சத்தம் கேட்கும்னு. நீங்க உண்மையான கணக்க தான் எனக்கு சொல்லிருக்கீங்க। अच्छा शिवाजी, बताइए कि आपकी ये जो कॉन्स्टिट्यूंसी है वो आपका बूथ जो है वो किस कॉन्स्टिट्यूंसी में पड़ता है? और जब मैं पिछले दिनों कन्याकुमारी में आया था, वो कार्यक्रम सबको कैसा लगा था? आप लोगों को कैसा लगा? சிவகுமார், நீங்க உங்க பூத் எந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சில வருது?
நான் போன முறை உங்க பகுதிக்கு வந்திருந்தேன் இல்லையா, அப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியா எல்லாரையும் சந்திச்சு பேசினேன். மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்னுடைய வருகைக்கு அப்புறம், என்னுடைய வருகையை பத்தி, அங்க நான் ஆற்றிய உரையை பத்தி, மக்களின் எண்ண ஓட்டம் அந்த தேர்தல் பரப்புரைக்கு அப்புறம் மாறி இருக்கா? உங்களுடைய அனுபவம் என்ன? உங்களுடைய பூத்துல இருந்து நீங்க அனுபவத்தை சொல்லுங்க. கன்னியாகுமரி பார்லிமெண்ட்ல இருந்து பேசுறோம். இங்க நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம பிஜேபியோடது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. இன்னொன்னு என்னன்னா, ஆப்போசிட் டீமோடையும் நம்ம அவங்க மேல ரொம்பவே எதிர்ப்பு தான் இருக்கே தவிர, நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், 18 அடல்ட்டா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே உங்களோட ஸ்பீச்சுங்கிறது ரொம்பவே இன்ஸ்பயரா இருக்கு. जी, यहाँ पे हम लोग कन्याकुमारी से बोल रहे हैं। हमारे प्रदेश में आप आके जाने के बाद यहाँ पे काफी उत्साह फैला हुआ है। हमारे कार्यकर्ता लोग बड़े जोरदार धूम से काम कर रहे हैं, बहुत स्ट्रांग महसूस कर रहे हैं और हमारा पार्टी भी यहाँ पे बहुत मजबूत हो गया है उसके बाद। इसके अलावा अभी जो यहाँ पे जो रूलिंग पार्टी है यहाँ पे स्टेट में, उसके ऊपर बहुत गुस्सा भी चढ़ा हुआ है। तो इसलिए आपका आने के बाद यहाँ पे मेरा एक्सपीरियंस यह है, अपने बूथ में बहुत मजबूत हो गया हमारा एनडीए अलायंस। शिवा कुमार जी, देखिए यहाँ जो भी देश के राजनीति के बड़े जानकार लोग हैं और दिल्ली के अंदर देखे तो एक ही चर्चा है कि इस बार तो तमिलनाडु में बहुत बड़ा चमत्कार होने वाला है और वहां की सरकार के प्रति जो गुस्सा है वो जमकर के पोलिंग बूथ में निकलने वाला है। ऐसा यहाँ दिल्ली में बैठे हुए लोग भी मानते हैं। आप सब वहां काम कर रहे हैं, आप सबका क्या एक्सपीरियंस है? சிவகுமார், இங்க டெல்லியில இருந்து இங்க இருக்க தேர்தல் பார்வையாளர்கள், தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டோட மூடே மாறி போச்சு, தமிழ்நாடு மக்களின் சிந்தனையே புதுசா ஆயிருக்கு, பெரிய மாற்றத்தை இப்ப எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இப்ப இருக்கிறவங்க ஆட்சி மேல இருக்கிற கோபம், நம்ம ஆட்சி மேல, மத்திய அரசின் ஆட்சி மேல இருக்கிற ஒரு அனுகூலமான ஒரு பார்வை, இவை எல்லாம் சேர்ந்து அந்த களத்துல, அந்த கிரவுண்ட் லெவல்ல பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது டெல்லி முழுக்க இந்த பேச்சு ரொம்ப பரவலா பேசப்படுது. நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, தில்லியில பேசப்படும் இந்த பேச்சு உங்க கிராமத்திலயும் அந்த உணர்வு இருக்கான்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். देखिए, मैं तो एक्सपीरियंस कर रहा हूं कि सामान्य तौर पर किसी सरकार के प्रति लोगों की राजी नाराजी हो, ये तो मैं कई राज्यों में देखता हूं, लेकिन तमिलनाडु में मैं जब भी आया हूं, मैंने देखा है कि तमिलनाडु के लोगों की, तमिलनाडु की डीएमके सरकार और ये परिवारवादी पार्टी, उनके प्रति सिर्फ नाराजगी ऐसा नहीं, भयंकर नफरत है, भयंकर गुस्सा, ऐसा गुस्सा, ऐसी नफरत बहुत कम देखने को मिलती है जो इस बार मुझे तमिलनाडु में दिखने को मिल रही है। क्या आपके बूथ पर भी ऐसी स्थिति है क्या? சிவகுமார், நான் இப்ப உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதுல கூடுதலா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் பலமுறை பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கும் நான் பலமுறை வந்திருக்கேன். ஆனா இந்த முறை வந்தபோது திமுகவுடைய ஊழல் மேலையும், அவங்களோட தொடர்ந்து நடக்கிற அவங்க மேல வர குற்றச்சாட்டுகள் மேலையும், அவங்களுடைய வாரிசு அரசியல் மேலையும் மக்கள் மிகுந்த கோபத்துல இருக்கிறது மட்டுமில்ல, வெறுத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்திருக்கிற அந்த கோபம் மிக வெறுப்பின் உச்சத்துக்கு மக்கள் போய், என்ன இவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு ஒரு மாற்றம் வேணுங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்க வைக்கிறதா எனக்கே ஒரு உணர்வு வந்துச்சு இந்த முறை தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப. இது சரிதானா? இது சரிதான் ஜி. அது குடும்ப அரசியல், ஊழல் குற்றச்சாட்டு, அப்புறம் ட்ரக்ஸ், அதை தள்ளி மொத்தத்துல என்னன்னா, மக்களுக்கு எந்த ஒரு மக்களுக்குமே மதிப்புங்கிறது அவங்க ஆட்சியில இருக்கவே மாட்டேங்குது.
அதோட மெயினா என்னன்னா டாஸ்மார்க் அவங்க ஆட்சியில வந்து நிறுத்திடுவேன், அதுக்கு கையெழுத்து கையெழுத்தே அதுதான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னா இன்னும் வரைக்கும் ஆச்சு அந்த எதுவுமே ப்ராப்பரா எதுவுமே பண்ணல. அதே மாதிரி அவங்க என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னு சொன்னாங்களோ எதுவுமே இது வரைக்கும் நிறைவேற்றல. நமக்கு மெயினா உள்ள இம்பார்ட்டன்ட் இது என்னன்னா அயோத்தி ராமர் ஆலயம், நம்ம அந்த இது வந்து பெரிய இன்ஸ்பயரா இருக்குது. என் பூத்லயும் சரி என்னோட डिस्ट्रिक्टலயுமே ரொம்ப பெரிய इंस्पायरा இருக்குது. जी, आपका बात बिल्कुल ठीक है, आपका सोच भी बिल्कुल ठीक है, क्योंकि यहाँ पे लोग के जो चिंता है ना वो बहुत ही सही आपने बताया। क्योंकि यहाँ पे जो डायनेस्टी पॉलिटिक्स के ऊपर यहाँ के लोग बहुत गुस्से में हैं अभी। क्या इनको छोड़ के और कोई नहीं कर सकते हैं क्या? दूसरा, यहाँ पे ड्रग्स का जो मामला है ना, इस नफरत को काफी ज्यादा कर दिया। और टास्माक को बंद करेंगे बोल के डीएमके ने अभी गवर्नमेंट लिया है। अभी टास्माक को बंद करने के बजाय वो बहुत खोल रहे हैं आगे। सिर्फ टास्माक का जो इनका प्रॉमिस नहीं है, बाकी भी काफी प्रॉमिस ये लोग दिए हैं, किसी एक को भी इन्होंने ठीक नहीं किया, किसी एक को करने का कोशिश नहीं किया, इसलिए भी लोग गुस्से में हैं। और सबसे इम्पोर्टेंट बात मैं आपको ये बताना चाहता हूँ, अयोध्या में जो राम मंदिर हम बनाए, इसका प्रभाव, इसका जो अच्छा बात हमारे बूथ में भी हर एक लोग बोलते हैं, अरे वाह बढ़िया अपना राम मंदिर बन गया बोल के लोग तारीफ कर रहे हैं अपने लिए। ये आपने जो महसूस किया, आपने जो एक्सपीरियंस किया वो बिल्कुल ठीक है। डीएम के ऊपर काफी नफरत है और हमारे ऊपर बहुत प्यार है। कुमार जी, आप तो जानते हैं ये परिवारवादी पार्टियां, मतलब कि परिवारवादी पार्टी अगर मुझे एक सूत्र में कहना है तो मैं कहूंगा ऑफ द फैमिली, बाय द फैमिली एंड फॉर द फैमिली। ये सब परिवारवादी पार्टियां इन 3 शब्दों में जीती है, ऑफ द फैमिली, बाय द फैमिली, फॉर द फैमिली। இந்த குடும்ப அரசியலை பத்தி நீங்க சொன்னீங்க, எனக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. நான் வந்து ஒற்றை வரியில இவங்களை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்னன்னா, இவங்க எப்பவுமே எதுக்காக உழைக்கிறாங்கன்னா தங்கள் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க, தங்களுக்காக மட்டுமே உழைக்கிறாங்க, தங்களுடைய மக்கள் பயன் பெறறதுக்காகவே மட்டுமே உழைக்கிறாங்க. ஆங்கிலத்துல ஆஃப் த பார்ட்டி, ஆஃப் த ஃபேமிலி, பை த ஃபேமிலி, ஃபார் த ஃபேமிலி. அவங்க குடும்பம் தான் கட்சி, கட்சி தான் குடும்பம், அதுக்காக மட்டுமே அவங்க வேலை செய்யறாங்க. அதனால உங்களுடைய இந்த பார்வை மிகச் சரியான பார்வை. இப்ப மக்களுடைய வெறுப்பு குடும்ப அரசியலுக்கு எதிராகத்தான் இருக்கிறது. मैं तो देख रहा हूं कि डीएम की जैसी पार्टियां और इस प्रकार की पॉलिटिकल पार्टियां सेंट्रल गवर्नमेंट के अच्छे कामों से इतनी डरी हुई है, इतनी घबरा रही है कि अगर मोदी सरकार के काम का पता लोगों को चल गया तो लोग उनसे हिसाब मांगेंगे, उनसे काम मांगेंगे। और इस डर के कारण ये लोग क्या करते हैं, मोदी सरकार की योजना को नीचे तक जाने ही नहीं देते और सभी योजनाओं पर, हर स्कीम पर अपना स्टिकर लगा देते हैं। और ऐसे में भारतीय जनता पार्टी के कार्यकर्ता की बहुत बड़ी जिम्मेवारी है कि सभी योजनाएं, उसका सही अर्थ क्या है, उस नाम का मतलब क्या है, योजना क्या है, देश भर में कितने लोगों को लाभ हुआ, आपके जिले में कितने लोगों को लाभ हुआ, आपके गांव में कितने लोगों को लाभ हुआ, ये बात बार बार बतानी चाहिए। बारीक में बारीक बात अपने कार्यकर्ताओं ने बतानी चाहिए कि ये सेंट्रल गवर्नमेंट कर रही है, भारत सरकार कर रही है, तो ये लोगों का विश्वास बढ़ेगा। நல்ல விஷயம். நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பாஜக அரசு, மத்திய அரசு எவ்வளவு நல்ல திட்டங்களை மக்களுக்காக கொடுத்து கொண்டே இருந்தாலும் அதை பார்த்து மாநில அரசு சந்தோஷப்படுறதுக்கு பதிலா பயப்படுறாங்க. எங்கடா மோடி அரசுக்கு ஒரு நல்ல பேர் வந்துருமோ, அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் மக்கள் அவங்கள விரும்ப தொடங்கிடுவாங்களேன்னு பதறுறாங்க. அதனால அவங்க
அவங்களோட பயமும் பதட்டமும் வெளிப்படையா தெரியுது. அதனால மக்கள் மனசு மாறிடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? மத்திய அரசின் நல்ல திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு போக விடாம தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி தடுத்து நிறுத்த முடியாம ஒரு சில திட்டங்கள் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும்ங்கிற நிலை வரும்போது அதுல அவங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி பேரை மாத்தி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. இதனால நான் உங்களை போன்ற பூத் தலைவர்கள்ட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்குதோ அவங்க என்ன வேணா ஸ்டிக்கர் ஒட்டட்டும், நீங்க போய் சொல்லுங்க மக்கள்கிட்ட நேரடியா, இது மத்திய அரசின் திட்டம், இத்தனை கோடி ரூபாயில உங்களுக்கு மத்திய அரசு கொடுக்குது, இதனால உங்களுக்கு இன்ன பயன் கிடைக்கும், உங்களுடைய எதிர்காலம் இப்படி சிறப்பாகுங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மத்திய அரசின் திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு கிடைக்க செய்யுங்க. கொடுக்கப்படாத திட்டங்களையும் கிடைக்க வைங்க. இது பூத் லெவல்ல செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை. मैं एक और बात भी बताना चाहता हूं शिव कुमार जी। वैसे तो ये मैं पूरे राज्य के कार्यकर्ताओं को बताना चाहता हूं, तमिलनाडु के सभी कार्यकर्ताओं से मेरा आग्रह है और मुझे पक्का विश्वास है कि तमिलनाडु भारतीय जनता पार्टी का संगठन इतना प्रॉम्प्ट है, इतना तेजस्वी है कि मैं जो सुझाव दूंगा तुरंत करेगा। आने वाले 3-4 दिन में एक समय तय करके 3-4 पोलिंग बूथ के लोग इकट्ठे हो और अपने घर से खाना लेकर के आए और टिफिन मीटिंग करें। 3 बूथ इकट्ठे हो सकते हैं, कहीं 4 बूथ इकट्ठे हो सकते हैं, कहीं 5 बूथ भी इकट्ठे हो सकते हैं और उस बूथ के जितने कार्यकर्ता हो सब के सब, पुरुष भी कार्यकर्ता, महिला कार्यकर्ता, अपने घर से टिफिन लेके आए, सब मिलकर के टिफिन बैठ करके खाएं और चुनाव के आगे के काम की चर्चा करें। देखिए बहुत बड़ी ताकत पैदा होगी इससे। நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இப்ப அவங்க பண்ற உற்சாகமா செய்யற வேலைகளால நான் சொல்ற விஷயத்த 2-3 நாள்லயே செஞ்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதை நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லல, மொத்த பாரத தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பூத் தலைவர்களுக்காகவும் சொல்றேன். என்னன்னா ஒரு 3-4 பூத் தலைவர்கள் அதோட நிர்வாகிகள் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் காலையில டிஃபன் எடுத்துட்டு அதை அப்படியே ஷேர் பண்ணி நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு உன் பூத்துல என்ன செய்யற, என் பூத்துல என்ன செய்யறோம், உனக்கு என்ன கஷ்டம், எனக்கு என்ன நஷ்டம், எதை நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்கன்னா இந்த கருத்து பரிமாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் உங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் கொடுக்கும். இதனால நீங்க இன்னும் சிறப்பாக செயலாற்ற முடியும். நான் இது ஒரு 3 நாளுங்கிறதுனால அவ்வளவுதான் இருக்கிறதுங்கிறது அவசியம் இல்லை. அது 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், எத்தனையாக இருந்தாலும் நீங்க ஒன்று சேருவதும் உற்சாகமாக பேசுவதும் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க ஒரு டிஃபன் மீட்டிங் நடத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்தை பரிமாறிக்கோங்க. இதனால மிகப்பெரிய உயரங்களை, வெற்றியை நம்மளால பூத் லெவல்ல குவிக்க முடியும். आइए अब हम एक किसी और बूथ में चलते हैं, उन बूथ के कार्यकर्ताओं से बात करेंगे। अब मेरे साथ कौन जुड़ रहे हैं? வாங்க இப்ப அடுத்தது யார் என்னோட இணையறாங்கன்னு பார்க்கலாம். யார் தயாரா இருக்கீங்க? அடுத்தது சொல்லுங்க. வணக்கம் ஜி, தெற்கு தொகுதி பூத் நம்பர் 141 வீட்டு முருகேசன் பேசுறேன். ஜெய் ஸ்ரீராம். मुरुगेशन जी वणक्कम, जय श्री राम। आप कोयम्बटूर से बोल रहे हैं और काफी आवाज भी आ रही है, मुझे लगता है काफी लोग हैं वहां। முருகேசன் வணக்கம். நீங்க ரொம்ப ஆர்வமா பேசுறீங்க. எனக்கு உங்க பகுதியில இருந்து உங்க குரல் கேட்கும்போது கூடவே கூடுதலா நிறைய சத்தம் கேக்குது. உற்சாகமா நிறைய பேர் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க கூட இருந்து நிறைய பேர் இருக்காங்களா உங்களோட? எங்க கூட 50-60 பேர் இருக்காங்க. இங்க வானதி மேடம் எங்க கூட இருக்காங்க ஜி. मेरे साथ 50-60 लोग बैठे हैं। महिला राष्ट्रीय अध्यक्ष वानती जी भी बैठे हैं। अच्छा, महिलाएं कितनी बैठी हैं?
பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பெண்கள் ஹலோ, हाँ जी, हाँ जी। 40 मेंबर्स இருக்காங்க जी। 40 मेंबर्स लेडीज हैं। और पुरुष भाई कितने बैठे हैं? ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க உங்க கூட? ஆண்கள் 35-40 பேர் இருக்காங்க ஜி। 35-40 பேர் ஆண்கள் இருக்காங்க, 35-40 பேர் பெண்கள் இருக்காங்க। 35-40 लेडीज हैं, 35-40 लेडीज हैं, 35-40 जेंट्स भी हैं। चलिए, मुझे बहुत अच्छा लग रहा है कि वहाँ आप सबसे बात करने का मौका। अच्छा, मुझे ये बताइए, आपके यहाँ उम्मीदवार कौन है? कैंपेन कैसी चल रही है? क्या आपके पास पोलिंग बूथ में भारत सरकार के जो लाभार्थी हैं उनकी लिस्ट है क्या? முருகேசன், ரொம்ப மகிழ்ச்சி உங்க தகவலுக்கு। எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்க வேட்பாளர் யாரு? அங்க எத்தனை வேகமாக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கு? எத்தனை உற்சாகமாக நீங்க அங்க பணி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? அங்க வெற்றிக்கு நீங்க செய்திருக்கும் முன்னெடுக்கும் என்னென்ன வகையில நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை எனக்கு சொல்லுங்க। உங்களுக்கு பெனிஃபிஷியரிஸ் லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கா? கிடைச்சிருச்சா? அவங்களெல்லாம் சந்திக்கிறீங்களா? சொல்லுங்க। வணக்கம் ஜி, இங்க வெற்றி வேட்பாளர் திரு அண்ணாமலை அண்ணன் இருக்காரு। அவருக்கான வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு। நான் அதுக்கான முயற்சிகள் அங்க எடுத்து செஞ்சு கொண்டு இருக்கோம்। எல்லாம் நல்லபடி போயிட்டு இருக்கு ஜி। இங்க பயணீட்டாளர்கள் எடுத்துக்கிட்டா இங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க। ஆயுஷ்மான் யோஜனால 4 பேர், ஆயுஷ்மான் பாரத்ல 21 பேர் இருக்காங்க, முத்ரா கடன்ல 25 பேர் பயனடைஞ்சிருக்காங்க। மேலும் இதோட ஆளுகளை நாங்க இன்னும் இது பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் जी। जी, यहाँ पे जो उम्मीदवार हैं अन्नामलई जी हैं, उनके लिए हम लोग बड़े मेहनत से हम लोग काम कर रहे हैं। और यहाँ पे जो बेनिफिशियरीज का लिस्ट हम लोग तय कर लिया है, हम लोग उनसे मिलके बात कर रहे हैं। आयुष्मान भारत का मोटा मोटी 21 लोग हैं, मुद्रा जो लोन अवेल किए हैं 23 लोग हैं। ऐसे बाकी स्कीम का भी लिस्ट हम लोग बना के रखे हैं, सब लोग से हम लोग संपर्क करके बात कर रहे हैं। मुरुगेशन जी, देखिए, अन्नामलाई को मैंने पूरे राज्य का काम दिया है, क्योंकि हमें पूरा तमिलनाडु जीतना है। और इसलिए अन्नामलाई कोयम्बटूर में अपनी सीट पर समय नहीं दे पाएंगे। ऐसे में वहां का हर कार्यकर्ता मेरे लिए अन्नामलाई है। आप सबने अन्नामलाई बनके ये कोयम्बटूर की सीट को जीतना है। और इसलिए अन्नामलाई को बताइए कि आप तमिलनाडु के पूरे राज्य में घूमिए, आपको कोयम्बटूर में समय देने की जरूरत नहीं है। हम एक एक कार्यकर्ता मिल करके कोयम्बटूर को जीत लेंगे, ताकि अन्नामलाई को समय मिले, पूरे राज्य में जा सके। முருகேசன் ஜி, ரொம்ப சந்தோஷம் உங்க தகவலுக்கு। நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னேன், என்னன்னா நீ மொத்த தமிழ்நாடையும் இந்த முறை ஜெயிச்சுட்டு வரணும்னு அவருக்கு நான் உத்தரவு போட்டிருக்கேன்। அதனால அவருக்கு தன்னுடைய தொகுதியில வேலை செய்யறதுக்காக நேரம் இருக்காது, மொத்த தமிழ்நாடு முழுக்கவும் பயணம் பண்ணி எல்லா தொகுதியும் ஜெயிச்சுட்டு வரணுங்கிற வேலையில இறங்கி இருப்பாரு। அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களை மாதிரி பூத்துல இருக்கவங்க எல்லாம் அண்ணாமலை அவர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க கோயம்புத்தூருக்கு வரவே வேண்டாம், உங்களை நாங்க பாத்துக்கிறோம், உங்க வெற்றி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க। அவர் தமிழ்நாடு முழுக்க பயணம் செய்யட்டும், தமிழ்நாடுல இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வேலை செய்யட்டும்। மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு வேட்பாளரையும் நான் அண்ணாமலையாகத்தான் பார்க்கிறேன்। அதனால யாரும் எனக்கு கொஞ்சமும் குறைஞ்சவங்கள்ல அத்தனை வேட்பாளரும் வெற்றி பெற்று டெல்லிக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன்। அதனால நீங்க அத்தனை பேரும் அண்ணாமலையோட வெற்றிக்கு, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க, அவரோட வெற்றிக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க।
यहाँ। अब आप मुझे बताइए कि अपने बूथ के फर्स्ट टाइम वोटर्स जो हैं, वो फर्स्ट टाइम वोटर्स को जोड़ने के लिए क्या किया है, और डीएमके और कांग्रेस की जो डायनेस्टी और करप्शन की पॉलिटिक्स को लेकर यूथ क्या कहता है? முருகேசன், நீங்க துல்லியமான தகவல் கொடுத்தீங்க. பயன்பட்டவங்க எல்லாம் யாரு, பயனீட்டாளர்கள் யாருன்னு சொல்லும்போது எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கான பட்டியலும் நீங்க எடுத்திருக்கீங்களா? உங்களுடைய பகுதியில் இருக்க இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா தமிழ்நாட்டுல இந்த குடும்ப ஆட்சியினால ஏற்பட்ட அவலங்கள் பத்திய விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கா? இளைஞர்களுடைய பார்வை என்ன? உங்க பகுதியிலேருந்து நீங்க சொல்லுங்க. இங்க முதல் ஓட்டர்கள் 32 பேர் இருக்காங்க ஜி. இந்த 32 பேர்ல என்னோட சைட்லயே 3-4 பேர் இருக்காங்க. அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க போறாங்க. அவங்ககிட்ட கேட்கறப்போ, அது போக நம்ம அங்க இருக்க பார்க்கு, ஷாப்பிங் மாலு, இந்த மாதிரி கோயில் போறப்போ அவங்ககிட்ட கேட்கறப்போ அவங்க நம்ம மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. ரெண்டு மோடிஜி கொண்டு வந்த இந்த ஸ்கீம்ஸ், அதாவது சொல்ல போனா ஜிபே, போன்பே, டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் பேமெண்ட், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. படிக்கிறவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இப்ப ஜிபே கொண்டு வந்த பிறகு, போன்பே வந்த பிறகு கையில கொண்டு போக வேண்டியது இல்லை. ஒரு பிட் பேக்கெட் இந்த மாதிரி எந்த விதமான தப்பான இழப்பீடுகளும் இல்லாம தைரியமா போக முடியாது. அது போக மோடிஜி வந்து இந்த ஆட்சி காலத்துல வெளி நாட்டுக்கு போறது, அங்க இருக்கிற மரியாதை ரொம்ப நல்ல மரியாதை இருக்குன்னு அவங்க யூத் ரொம்ப நினைக்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. நம்ம ஸ்கீமை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு அளிக்க நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லா சொல்றாங்க. நம்ம ஹோப் கொடுக்குறாங்க. கண்டிப்பா நம்ம வருவோம் ஜி. 32 பேர் ஓட்டும் நமக்கு தான் கிடைக்கும். அதுல கான்பிடென்ட் 1000% கான்பிடென்ட் நான் சொல்றேன் ஜி. हाँ जी, यहाँ पे हमारे फर्स्ट टाइम वोटर्स हमारे बूथ में हम लोग गिनती कर लिया, 32 लोग हैं, 32% आर देयर, और ये लोग बहुत अच्छी तरह हमारे स्कीम्स को जानते हैं। इसमें 3-4 लोग मेरे फैमिली में रिश्तेदार में आ रहे हैं, इसलिए मेरे को इजी हो गया सब लोग से संपर्क करना। ये लोग माल में मिलते हैं, कॉलेज में मिलते हैं, जहाँ पे भी मिलते हैं मैं उनसे संपर्क करके बोल रहा हूँ। मगर मेन चीज उनका जो इंटरेस्ट कहाँ पे होता है ना, जी पे करते हैं, फोन पे करते हैं, कैशलेस जो करते हैं ना वो बड़े स्मार्ट करते हैं, उसके ऊपर उनका बहुत अच्छा प्रभाव है। दूसरा, उनको है ना मेक इन इंडिया, स्टैंड अप इंडिया बोल के ये जो यूथ बेनिफिट स्कीम में उनका काफी इंटरेस्ट दिखा रहे हैं। और ओवरसीज में जब ये लोग यूथ जाना चाह रहे हैं तब उनको जो इज्जत मिल रहा है, रेस्पेक्ट मिल रहा है, वो पहले नहीं मिल रहा था। इसके ऊपर भी इनको काफी बड़ी घमंड है। इसलिए मैं बहुत होपफुल हूं दैट ये 32 लोग सब है ना एनडीए के लिए वोट डालेंगे। मुरुगेसन जी, आपके पास हर चीज की इतनी डिटेल जानकारी है। अब मुझे बड़ा गर्व हुआ कि मेरे बूथ लेवल पे इतने बढ़िया बढ़िया कार्यकर्ता है। अच्छा, आपको मालूम है मैं आर्टिफिशियल इंटेलिजेंस का उपयोग करता हूं, और मैं आर्टिफिशियल इंटेलिजेंस से तमिल भाषा में मेरी बातों को पहुंचाने का प्रयास करता हूं, और ये बातें बूथ के कार्यकर्ताओं को, जनता को मालूम है। लोग इसको कैसे सुनते हैं, क्या व्यवस्था की है आपने? முருகேசன் ஜி, நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்வளவு துல்லியமாக அந்த கணக்கோட சொல்றீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய பூத் லெவல் காரியகர்த்தா இவ்வளவு சிறப்பாக பணியாற்றுறாங்கிறத நினைக்கும் போதே எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது நான் இப்ப இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி என்னுடைய பேச்சுக்களை எல்லாம் தமிழ்லயே இப்ப வெளியிடுறோம். அதாவது மொழி மாற்றி சின்ன சின்ன துணுக்குகளாக தமிழ்லயே என்னுடைய பேச்சுக்கள் வருது. இது சமூக ஊடகத்துல, சோசியல் மீடியால ரொம்ப எளிமையா கிடைக்குது. இது உங்க கிராமத்துல பாப்புலர் ஆயிருக்கா, இல்லாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? என்னுடைய பேச்ச தமிழ்லயும் கேட்கலாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? சொல்லுங்க. देखिए, आज बार मैं देख रहा हूं कि तमिलनाडु में 9 पार्टियों का हमारा एनडीए का गठबंधन हुआ है। ये 9 रत्न मिले हैं, और जब 9 रत्न मिलते हैं ना तो बहुत बड़ी ताकत बन जाती है। हमारे यहाँ
तमिलनाडु में तो कोई भी फाउंडेशन का काम होता है तो फाउंडेशन में पूजा में भी नवरत्न का उपयोग होता है। तो इस बार नवरत्न का एनडीए बना हुआ है और इसलिए मेरी आप सबसे अपेक्षा है कि हर बूथ में एनडीए के सब साथी मिलकर के काम करें, एक दूसरे को पहचानना, एक दूसरे को मिलना, एक दूसरे के घर हो आना, संयुक्त मीटिंग कर देना, ये काम बहुत जल्दी से जल्दी कर देना चाहिए। और मैं तो अभी जब कोयम्बटूर आया था, जो कार्यक्रम मैंने देखा वो मुझे तो प्रभावित करता ही करता था, देश भर में उसका प्रभाव पड़ा है, देश भर में कोयम्बटूर के कार्यक्रम की चर्चा है और ये सब आप सबकी मेहनत की वजह से हुआ है, डेडिकेटेड कार्यकर्ताओं के कारण हुआ है, आपके परिश्रम के कारण हुआ है। முருகேசன், நான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். என்னவென்றால் 9 கட்சிகள் இணைந்து நம்ம கூட்டணியில இருக்கோம். அதாவது நவரத்தினங்களாக நம்முடைய கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம ஒரு அஸ்திவாரம் தோண்டினாலோ ஒரு ஒரு பிரதிஷ்டை செய்யணும்னு நினைச்சாலோ அடியில நவரத்தினங்களை போட்டுதான் கதவு வைப்பாங்க, கட்டுமானம் செய்வாங்க. அப்ப அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். ஆகவே இந்த தேர்தல் வேலைகள் நீங்க செய்யும் போது கூட இந்த நவரத்தினங்களையும் ஒன்றா சேருங்க. 9 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்க பூத்துல நெல்லுங்க. அது மிகப்பெரிய பலம் நமக்கு. இப்படி ஒன்றாக இணைந்து செயல்படும் போதுதான் நம்மளுடைய வெற்றி அந்த இடத்துல உறுதி செய்யப்படும். நான் இப்ப கோயம்புத்தூர் வந்திருந்தேன். அப்ப மக்கள் எனக்கு, உங்க ஊருக்கு கோயம்புத்தூர் வந்தப்ப மக்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆதரவை நினைச்சு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. ஆனால் இது இவ்வளவு எளிமையாக சாத்தியப்படாது. அதுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஒவ்வொரு காரியகர்த்தரும் கடுமையாக உழைச்சிருக்கிறீங்க. அதனாலதான் மக்கள் இத்தனை தன்னார்வத்தோட வந்திருந்து மிகப்பெரிய எழுச்சியான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. आपने देखा होगा कि जब युद्ध होता है तो उसमें जो चौकी होती है वो अगर सेफ रही, चौकी पराजित नहीं हुई तो फिर किला कोई जीत नहीं सकता है। और किसी को किला जीतना है तो पहले एक 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 चौकी जीतनी पड़ती है। हमारा बूथ, ये भाजपा का जो किला जीतना है ना, उसकी सबसे मजबूत चौकी है और इसलिए हमें उस चौकी को जीतना है, पोलिंग बूथ को जीतना है। और इसलिए आपके पास हिसाब होना चाहिए कि मान लीजिए पोलिंग बूथ में 1100 वोट है, पोलिंग होता है मानो 600 का, जीतना है तो कम से कम 400 वोट चाहिए, पोलिंग अगर होता है उससे ज्यादा, तो ये हिसाब होना चाहिए। देखिए चुनाव जो है, प्रचार वगैरह सब तो जरूरी है, लेकिन हिसाब किताब बहुत जरूरी है। और इसके लिए हर कार्यकर्ता की जिम्मे मतदाता और कौन कितने वोट पक्का करता है, हमारा काम है वोट पक्का करना, हमारा काम सिर्फ प्रचार करना नहीं है। तो मैं तमिलनाडु के सभी कार्यकर्ताओं से आग्रह करूंगा कि आप वोट पक्का करिए। और गर्मी बहुत है, ज्यादा से ज्यादा मतदान सुबह सुबह हो जाएगा तो मतदान ज्यादा होगा। और इसलिए तमिलनाडु के सभी कार्यकर्ताओं के लिए मेरा ये सुझाव भी है। முருகேசன், அதாவது இப்ப ஒவ்வொரு பூத்திலையும் ஏராளமான பணிகள், நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. வெற்றிக்கான ரகசியம் எங்க அடங்கி இருக்குன்னா பூத்துல தான் அடங்கி இருக்கு. ஏன்னா ஒரு போர்க்களத்துல வெற்றி நமக்கு வேண்டும் என்றால், மிகப்பெரிய நிலப்பரப்பை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்றால், அதோடைய ஒவ்வொரு கணுவாக ஒவ்வொரு எல்லைகளா ஜெயிச்சுட்டு போகணும். எதிரியோட கண்காணிப்பு பகுதிகளெல்லாம் நம்ம உடைச்சு எறிஞ்சுக்கிட்டே போகணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால அதே போல தேர்தல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்தா நம்ம வெற்றி எடுக்கும் போதுதான் ஒட்டுமொத்த நாடாளுமன்றம் நமக்கு கிடைக்கும். அதனால
ஒவ்வொரு பூத் தலைவரும் தன்னுடைய பூத்துல வெற்றியை உறுதி செய்து விட்டால் அந்த நாடாளுமன்ற பூத்து நமக்கு கிடைச்சிரும். அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும்னா, வெறும் தலைவர் மட்டும் வேலை செய்யறான்னு இருக்கக்கூடாது. அனைத்து மட்டத்திலும் அவரவருக்கான பங்களிப்பு என்ன, என் கடமை என்னன்னு வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்யணும். சிலருக்கு ஜாஸ்தி வேலை இருக்கும், சிலருக்கு கம்மி வேலை இருக்கும். அதெல்லாம் நீங்க பிரிச்சுக்கிட்டு செஞ்சு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தரும் நான் இந்த விஷயத்த கவனிக்கிறேன், நீ இந்த விஷயத்த கவனி, அவரு அதை பார்க்கட்டும், பிரிச்சுக்கோங்க. ஒருத்தரை மட்டும் வேலை செய்ய விட்டுட்டு மருத்துவர் சும்மா இருக்கக்கூடாது. அது மாதிரி தலைவருங்கிறவரு எல்லாருக்கும் வேலையை பங்கிட்டு கொடுத்து முக்கியமான பணிகளை எல்லாம் வழிநடத்தி செய்ய வேண்டிய வேலை செய்யணும். அதிக பிரச்சாரம் செய்யறது முக்கியம் இல்ல, அதிக ஓட்டு வாங்குறது தான் முக்கியம். அப்ப உங்க கணக்கெல்லாம் அதுலதான் இருக்கணும். தமிழ்நாடு ரொம்ப உஷ்ண பிரதேசம், சீக்கிரமே வெயில் வந்துடும். அதனால உங்க வேலையை நீங்க இன்னும் சீக்கிரமா ஆரம்பிச்சு வெயில் வரத்துக்குள்ள அப்படியே எல்லா வாக்காளர்களையும் ஒரு தடவை தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நம்ம வெற்றி ரொம்ப எளிமையாக சாதிக்க முடியும். இப்ப आइए अब कहाँ चलते हैं, आगे चलना है, किस बूथ पर जाना है? வாங்க, இப்ப நம்ம அடுத்து எங்க போறோம், யார்கிட்ட பேச போறோம்? யார் தயாரா இருக்கீங்க? जी नीलगिरी मावट्टम सुंदरराज जी, बूथ नंबर 147. வணக்கம் சுந்தரராஜன் ஜி, வணக்கம் जी வணக்கம் जी. जी உங்ககிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப आपसे बात करते हुए मेरे को बहुत खुश हो रहा है। मैं ये यकीन नहीं कर सकता हूँ, मैं आपसे बात कर रहा हूँ। सुंदरराजन जी, मैं भी आप जैसा कार्यकर्ता हूँ ही, और जब कार्यकर्ता से बात करनी है तो बिल्कुल अपनापन अपने आप आ जाता है. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப நான் என்னுடைய காரியகர்த்தாவ கிட்ட பேசுறேனோ அப்ப அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு உற்சாகம் தன்னால ஓடி வந்துருது. अच्छा सुंदरराजन जी, पिछले 10 साल से बीजेपी एनडीए केंद्र सरकार चला रही है. इन 10 सालों में आपकी पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी में सबसे बड़ा चेंज क्या आया है? सेंटर के कौन से प्रोजेक्ट ऐसे हैं जिनसे एक पॉजिटिव इम्पैक्ट हुआ है? சுந்தரராஜன், அதாவது கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம என்டிஏ ஆட்சி நடத்திட்டு இருக்கு. இதன் மூலமா மிகப்பெரிய மக்கள் நல திட்டங்களை எல்லாம் நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். எந்தெந்த திட்டங்கள் உங்களுடைய பகுதிகளில் பரவி இருக்கு, மக்கள் எந்தெந்த திட்டத்தினால பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்கள் உங்க பூத் லெவல்ல நீங்க ஏதாவது எடுத்திருக்கீங்களா? அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? அது பற்றிய விவரங்கள் எங்களுக்கு நீலகிரி மாவட்டத்துல முக்கியமான என்னன்னா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வந்திருக்குது ஜி. அது இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப நாங்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்களுக்கு. ஏன்னா ஊட்டியில இருந்து கோயம்புத்தூருக்கு நாங்க போகணும்னா 4 hour ஆகுது. ஸோ அதனால உயிர் சேதங்கள் நிறைய ஏற்படுது. நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா இந்த மருத்துவக் கல்லூரியை இங்க கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக. வேற எது இருக்கா? முடிச்சிட்டீங்களா? जी, ये कह रहे सबसे बड़ा हमारा खुशी की बात है, इस गवर्नमेंट पर हमको एक मेडिकल कॉलेज दिया है. हम लोग ऊटी पहाड़ के प्रदेश से वहां से नीचे जाके कोयम्बतूर को भागना पड़ा. काफी लॉस ऑफ लाइफ हुआ है हमको. कोई बड़ा हॉस्पिटल नहीं था हमको उधर. आपने एक मेडिकल कॉलेज खुलवाया, ये काफी बड़ी बात है. ये 150 साल की ड्रीम है अपना. यहाँ पे कोई अच्छा हॉस्पिटल आनी चाहिए. ये हम लोग बहुत इस प्रति इस गवर्नमेंट को धन्यवाद देते हैं. सुंदरराजन जी, आप तो जानते हैं कि मेरे नसीब में कभी 500 साल पुराने काम पूरा करना आया है,
कभी 100 साल पुराना लटका पड़ा काम पूरा करना आया है, कभी 50 साल पुराना लटका पड़ा काम मुझे पूरा करने की जिम्मेवारी आई है। लेकिन आप सबके आशीर्वाद से, जनता जनार्दन के आशीर्वाद से, कार्यकर्ताओं के सहयोग से जितने भी पेंडिंग काम है वो भी मैं पूरा करने का संकल्प लेके चलता हूं, और इसलिए आपके यहाँ मेडिकल कॉलेज का सपना भी पूरा कर पाए हैं। अच्छा, लास्ट वीक आपने कितने लोगों से कांटेक्ट किया है और क्या अनुभव आ रहा है? சுந்தரராஜன், நான் எப்ப பொறுப்பேற்றனோ அப்பையிலேருந்து பாத்தீங்கன்னா பல்வேறு பணிகள் 50 வருஷமா தடைப்பட்டிருந்தது, 100 ஆண்டுகளாக தடைபெற்றிருந்தது. இந்த மாதிரி எல்லாமே தடைப்பட்ட பணிகளைத்தான் நம்ம ஆட்சி முன்னெடுத்து அதை எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா 500 ஆண்டுகளாக தடைப்பட்டிருந்த கோவில் கூட நம்ம கட்டணும். இப்ப நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல 150 ஆண்டுகளாக நீங்க அவளோட எதிர்பார்த்த இந்த மருத்துவ கல்லூரி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் இது மாதிரியான மக்கள் நல திட்டங்கள் எத்தனை காலம் அவங்க இயங்கிட்டு இருந்தாலும் அதை உடனடியா செய்யணுங்கிறதுலதான் நான் குறிப்பா இருக்கேன். அதன் வெளிப்பாடுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த மருத்துவ கல்லூரி. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. போன வாரம் நீங்க எத்தனை பேரை சந்திச்சீங்க? எத்தனை பேர்கிட்ட தேர்தல் பரப்புரை செஞ்சீங்க? ஜி, போன வாரம் நாங்க 400 பேர்த்த சந்திச்சிருக்கோம் ஜி. அந்த 400 பேர்த்துல இந்த நம்ம மோடி ஐயா திட்டத்து மூலியமா பயனடைஞ்சவங்களை அத்தனை பேர்த்தையும் போய் சந்திச்சு வந்திருக்கோங்க ஜி. जी, लास्ट वीक हम लोग 400 लोग से मिले थे मोटा मोटी. उसमें मेजर लोग हैं, अपना बेनिफिशियरी लिस्ट में जो लोग थे उनसे जाके हम लोग मिलके बात करके आए हैं, उनको कैसे कैसे स्कीम्स मिला है करके. आप ये जो बेनिफिट लोग मिले जी, बेनिफिट है वो उनको पता है कि बेनिफिट कहाँ से मिला है, कैसे मिला है? और दूसरी बात कि इस इलेक्शन को लेकर के लोगों को भरोसा है कि मोदी सरकार, एनडीए सरकार दोबारा बनेगी तो उनके जो बाकी काम है वो भी पूरे हो जाएंगे। जो बेनिफिशियरी है, किसी को घर मिलना अभी बाकी होगा उसको भी मिल जाएगा, किसी के घर अभी नल का कनेक्शन नहीं पहुंचा होगा उसको भी मिल जाएगा। ये आशा, विश्वास, भरोसा, ये वातावरण आप फील करते हैं क्या? சுந்தரராஜன், அதாவது மக்களுக்கு தெரியுமா இது மாதிரி நீங்க எந்த பயனாளிகளை எல்லாம் பார்த்தேங்கிறீங்க? நம்மளுடைய மத்திய அரசு, என்டிஏ அரசு தான் இது போன்ற மக்கள் நல திட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு கொண்டு போயிருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? அதாவது மீண்டும் ஒரு முறை, 3ஆம் முறை நமக்கு ஆட்சிக்கு வந்தா தான் இந்த நல்ல நல்ல திட்டங்கள்லாம் தொடரப்படும், இல்லாட்டி கைவிடப்படும். அதனால இப்ப சிலருக்கு வீடு கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு குடிநீர் கிடைக்காம இருக்கலாம், சிலருக்கு மருத்துவ உதவி கிடைக்காம இருக்கலாம். அவங்க எல்லாம் என்ன நினைக்கணும்? இந்த பயனாளிகளை பார்த்து இவர்களை போல நமக்கும் உதவி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? இது மாதிரி நம்ம ஆட்சி வந்தாதான் இந்த மாதிரி நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கா? சொல்லுங்க. तमिलनाडु के बोलिए ஜி. இதுல அதிகமா பயனடைஞ்சவங்க அடல் பென்ஷன் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் ஜி, உஜ்வாலா ஸ்கீம் ஜி. இது மெயினா உஜ்வாலான்ற ஸ்கீம் நல்லபடியா லேடிஸ் கிட்ட போய் ரீச் ஆயிருக்குதுங்க ஜி. இதனால நம்ம எங்க வார்டுல நல்லா கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆயிருக்குது ஜி நம்மளுது. जी, हमारे वार्ड में अटल पेंशन योजना, आयुष्मान भारत ये सब काफी यूज कर रहे हैं, और उज्ज्वला स्कीम महिलाओं की एकदम सेलिब्रेटेड स्कीम है. सब लोग इसको अवेल किए हैं हमारे बूथ में. ये सक्सेसफुली, ये काफी बेनिफिशियरी है इसके अंदर. मैं तमिलनाडु के सभी बूथ के कार्यकर्ताओं से कहना चाहूंगा, आप जब बूथ में वोटर से मिले तो ये जरूर बताएं कि बीजेपी गवर्नमेंट सैचुरेशन पे काम कर रही है 100%. यानी गवर्नमेंट स्कीम्स का बेनिफिट जो भी उसका हकदार है उन सबको मिलना चाहिए, 100% मिलना चाहिए. और इसके लिए बीजेपी काम कर रही है. पूरे देश में विकसित भारत संकल्प यात्रा निकालने के पीछे भी यही मकसद था. जिनको अभी बेनिफिट नहीं मिला है उनको भी आगे मिलेगा.
சுந்தரராஜன், அதாவது உங்களுக்கு மட்டுமல்ல, நான் எல்லா பூத் தலைவர்களுக்கும் சொல்ல விரும்புற ஒரு விடயம் என்னவென்றால், நம்முடைய அரசு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி நிறைய பயனாளிகள் அதனால இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம். அதனால ஸ்டாச்சுரேஷன் சொல்றாங்க பாருங்களா, அந்த நிலை வரக்கூடாது. எல்லாரும் கிடைச்சிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த திட்டம் கொண்டு போய் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த புள்ளியை நோக்கி நம்ம அரசு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பணிகள் செஞ்சுட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா? இதில் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி இந்த ஆட்சியின் மூலமாக எனக்கு இந்த பயன் கிடைச்சது, இனிமே இந்த ஆட்சி வந்தாதான் நமக்கு இந்த இது கிடைக்குங்கிற ஒரு ஆவல் வந்தாலே நமக்கு அது ஓட்டாக மாறும். அதனால இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்கிற நம்பிக்கையும் அந்த தான் ஒரு பூத்துல இருக்கிறவங்களுடைய வேலைகள். அப்பதான் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி இந்த திட்டங்கள் மூலமாக நம்மளால செல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை நோக்கி நீங்க எல்லாம் சென்று கொண்டு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய யோசனையாகவும் இருக்கும். तमिलनाडु के सभी मेरे बूथ के कार्यकर्ता और तमिलनाडु भारतीय जनता पार्टी की टीम पिछले 1.5 घंटे से हम बूथ पे काम करना चाहिए इस पर चर्चा कर रहे हैं। और मैं भी बड़े मन से ये बूथ के काम में इतनी रुचि लेकर के आपसे बात कर रहा हूं। मुझे पक्का विश्वास है कि बूथ के कार्यकर्ताओं में जो जोश है, जो उत्साह है, वो बहुत अच्छा परिणाम लाएगा। அதாவது ஒரு பூத்தின் முக்கியத்துவத்தை மிகவும் உணர்ந்திருப்பதால தான் கடந்த 1.5 மணி நேரமாக நான் பூத்துல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசி அந்த இடத்துல என்ன நடக்குது, உங்கள் இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஏன்னா அதுதான் வெற்றிக்கு ஆதாரமாக இருக்குங்கிறத நான் உணர்ந்திருப்பதால ஒரு பூத்தின் நடவடிக்கைகள் ரொம்ப ஒரு கட்சிக்கு முக்கியம். தமிழ்நாட்டுல எத்தனை தலைவர்கள் இயங்கினாலும் அவர்களுடைய வெற்றிக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற பூத்தோட வெற்றி ரொம்ப முக்கியம் என்பதால தான் நான் உங்ககிட்ட எல்லாம் இவ்வளவு நேரம் கொடுத்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன். आप देख सकते हैं कि मैं किसी स्थान पे जाके लाखों लोगों की पब्लिक मीटिंग में 20, 25, 30 मिनट बोल करके वाहवाही करके लौट सकता हूं, लेकिन मैंने वो 30 मिनट से ज्यादा आप लोगों से, बूथ लेवल के कार्यकर्ता से 1.5-2 घंटे भी लगा करके बात कर रहा हूं। इसका मतलब है कि मेरे लिए वो बड़ी सभाओं से भी ज्यादा बूथ के कार्यकर्ता, बूथ का काम, बूथ जीतने की योजना, ये सबसे ज्यादा महत्वपूर्ण है। मैं आज बूथ के लिए इतना टाइम दे रहा हूं क्योंकि चुनाव जीतने की जगह बूथ होती है। बूथ से जीत गए तो कोई हमें चुनाव हरा नहीं सकता है, और इसलिए मुझे मेरा बूथ जीतना है। मैं मेरे बूथ में भाजपा का झंडा झुकने नहीं दूंगा। ये संकल्प करने के लिए मैं आज बूथ के कार्यकर्ताओं से पिछले 1.5 घंटे से बात कर रहा हूं। நான் இப்ப கடந்த 1.5 மணி நேரமா உங்க கூட எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் பெரிய மக்கள் பொதுக்கூட்டத்துல பொதுமக்களை சந்திச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேசி எல்லார்ட்டையும் அழகா கையசைச்சிட்டு பை சொல்லிட்டு என்னால வேகமா திரும்பி வந்துட முடியும். இதனால ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனா அதை விட முக்கியமாக நான் என்ன கருதுறேன்னா, என்னுடைய கட்சியில இருக்கிற ஒவ்வொரு பூத்து தலைவர்களும் முக்கியம் அப்படிங்கறத உணர்ந்து, அந்த பூத்துல என்ன நடக்குதுங்கிறது உணர்ந்து உங்ககிட்ட 1.5 மணி நேரமாக தனியா பேசிட்டு இருக்கேன். இது ஏன்னு நீங்க நினைக்கணும். என்னன்னா, ஒரு பூத்தின் வெற்றி தான் ஒரு நாடாளுமன்றத்தின் வெற்றியை நிர்ணயிக்கும்ங்கிற உண்மையை நான் உணர்ந்திருக்கிறேன். அதை நீங்களும் உணர வேண்டும். ஒவ்வொரு பூத்து தலைவரையும் நான் இப்ப சந்திச்சு பேசினதா இதை நீங்க நினைக்கணும். நேரமின்மை காரணமாக 5 பேர்கிட்ட பேசவே நமக்கு 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆனா இந்தியாவில இருக்க ஒவ்வொரு தலைவர்கிட்டையும் நான் பேசின மாதிரி தான் இதை நீங்க உணரணும்.
அதனால நான் என் பூத்துல வெற்றியை உருவாக்குவேன், வெற்றி கொடியை நிலைநாட்டுவேங்கிற ஒரு பெரிய உறுதியை நீங்கள் எப்ப எடுக்கிறீங்களோ அப்ப உங்க வெற்றியை, நம்ம பாராளுமன்றத்தின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. साथियों, तमिलनाडु में बीजेपी के नेताओं को, बीजेपी के कार्यकर्ताओं को हर बूथ पर लोग जानते हैं, लेकिन ये बहुत जरूरी है कि एक एक मतदाता हर बूथ में हमारे कमल निशान को जाने और हमारी जो साथी नवरत्न पार्टियां हैं उनके सिंबल को भी जाने। जहां जो कैंडिडेट हो उसका सिंबल वो जाने बहुत जरूरी है। और इसलिए हमने घर घर जाकर के बार बार हमारे निशान कमल और हमारे साथियों का निशान ये हमें समझाना होगा। मेरा आग्रह है कि आप अपने बूथ पर रोज 1 घंटा बीजेपी के झंडों को लेकर बूथ यात्रा निकालिए, अपने साथ कमल के निशान रखिए। इतना ही नहीं, ईवीएम में बीजेपी का जो उम्मीदवार है या एनडीए का उम्मीदवार है वो किस नंबर पर है, पहले नंबर पर है, दूसरे पर है, तीसरे पर है, वो भी एक एक मतदाता को बताना चाहिए और बार बार बताना चाहिए। நண்பர்களே, முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பிஜேபி தலைவர்களை பத்தி மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். தலைவர்கள் மட்டுமல்ல, நிர்வாகிகள் யார் யாரு, தொண்டர்கள் யார் யாரு, காரியகர்த்தர்கள் யார் யாரு அப்படிங்கிற விவரம் ஒவ்வொரு பூத்துலயும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம அறிமுகமாகி இருக்கோம். ஆனா நம்ம சின்னம் அறிமுகமாகி இருக்கா? தாமரை சின்னம் எல்லாருக்கும் தெளிவா தெரிய வந்துருச்சா? நாளைக்கு ஓட்டு போட போறது அவங்க சின்னத்தை பார்த்துதான். அந்த சின்னத்தை நீங்க சரியான விதத்துல எடுத்துட்டு போயிருக்கீங்களான்னு பாருங்க. நம்மளுடைய நவரத்ன பார்ட்டிகள் அவங்க சின்னம் வச்சிருக்காங்க. கூட்டணியில இருக்கவங்க போட்டி போடுற இடத்துல அவங்க சின்னத்தை நீங்க கொண்டு செலுத்திட்டீங்களா? எல்லாருக்கும் புரிய வச்சுட்டீங்களா? அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. எனக்கு ஒரு ஆசை, நீங்க பிஜேபி கொடியை எடுத்துக்கிட்டு உங்க பூத்துல ஒரு ரவுண்ட் வாங்க, ஒரு ஊர்வலம் வாங்க. அப்ப நம்மளுடைய சின்னத்தையும் கையில எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு புரியட்டும், இது பிஜேபி கொடி, இது பிஜேபி சின்னம், இங்க பிஜேபி போட்டி போடுதுன்னு. கூட்டணி கட்சி இருந்தா அவங்க சின்னத்தை எடுத்துட்டு போங்க. தினமும் 1 மணி நேரம், இன்னும் 10-15 நாள் தானே இருக்கு. நீங்க ஒரு சுத்துனீங்கன்னா தினம் 1 மணி நேரம் போகும்போது மக்கள் மனசுல அது பதிஞ்சிரும். இதை விட இன்னொரு விஷயம் முக்கியமா செய்யணும். அந்த ஓட்டு பதிவு எந்திரம் இருக்கு இல்லையா, வாக்குப்பதிவு எந்திரம், அதுல நம்ம என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை எத்தனாவது இடத்துல வருதுன்னு பாருங்க. 2வதா இருக்கலாம். வேட்பாளர் பெயரை பொறுத்த வகையில அது மாறலாம், முன்ன வரலாம், பின்ன வரலாம். அது 5வது இடத்துல இருக்கா, முதல் இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வாக்காளர் மனசுல பதிய வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. 1வது எண் பட்டன் நமக்குங்க, 2வது எண் பட்டன் நமக்குங்க, நம்ம பேர் எங்க இருக்கோ அதை பார்த்து அதையும் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். देखिए, टेक्नोलॉजी पर भी हमें बहुत ध्यान देना चाहिए। हर पोलिंग बूथ का एक सोशल मीडिया इंचार्ज होना चाहिए। हर कार्यकर्ता के फोन पर नमो ऐप डाउनलोड होनी चाहिए। इतना ही नहीं, ये हमारे सोशल मीडिया इंचार्ज और हमारी टीम ने एक एक मतदाता को भी रिक्वेस्ट करनी चाहिए कि वो अपने मोबाइल फोन पर नमो ऐप डाउनलोड करे और इससे स्कीम से जुड़ी इंफॉर्मेशन वो भी आपको नमो ऐप से मिलेगी और उस मतदाता को भी मिलेगी। நண்பர்களே, டெக்னாலஜியை நம்ம சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இந்த தொழில்நுட்பம் தான் நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. அதாவது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மிக கவனமா செய்யணும். என்னன்னா, ஒவ்வொரு போலிங் பூத்லயும் ஒரு சோசியல் மீடியா இன்சார்ஜ்னு ஒரு கவனமான நபரை நீங்க தேர்வு செய்யணும். அவர் அந்த சோசியல் மீடியால நம்மளுடைய உரைகளையும் மற்றதையும் கொண்டு செலுத்தணும். குறிப்பா நான் சொல்லணும்னு நினைச்சா,
நீங்க வந்து அந்த போன்ல நமோ ஆப்பை கண்டிப்பாக டவுன்லோட் செஞ்சு அவர் மற்ற எல்லாரையும் அந்த டவுன்லோட் செய்ய வைக்கணும். அதாவது ஒரு பூத்துல ஒரு இன்சார்ஜ் இருந்தாருன்னா ஒவ்வொரு வாக்காளரோட செல்போனையும் வாங்கி அதுல நமோ ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சாலே நம்முடைய வெற்றி அதுல மிகவும் உறுதி செய்யப்படும். அதுல ஒரு பலன் இருக்குங்கிறதையும் வாக்காளருக்கு புரிய வைக்கணும். ஏன்னா அந்த ஆப் வந்தாலே அதுல நம்மளுடைய ஸ்கீம்ஸ், அதுல இருக்க தகவல்கள், இது எல்லாமே உங்களுக்கு இலவசமா தகவல்கள் கிடைக்குது, நல்ல விஷயங்கள் தெரிய வருதுங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சீங்கனாலே மக்கள் தன்னார்வத்தோட அந்த ஆப்ல இணைச்சுக்குவாங்க. அதுவும் இப்ப அது தமிழ்லயே வருது அப்படிங்கிற விவரத்தை நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லணும். एक और बात मैं आपसे कहना चाहूंगा कि हमारे जो बेनिफिशियरीज हैं उनको इस योजना का बहुत लाभ मिला है और वो जब उनसे आप बात करोगे इतने दिल से सारे अपने सुखद अनुभव बताते हैं जो कोई भी जानता है तो उसको बहुत बड़ी प्रेरणा मिलती है। और इसलिए एक काम करना चाहिए, जितने भी बेनिफिशियरीज हैं उनसे बात करते हुए उनके पास उनकी रील बनानी चाहिए जिसमें वो बोलते हो उनको क्या लाभ मिला, वो बोलते हो। मानो आयुष्मान योजना है और उसका बहुत बड़ा ऑपरेशन हुआ है और उसकी जिंदगी बच गई है, वो जब बोले उसका रील बनाइए और उस रील को सर्कुलेट कीजिए। इसका बहुत बड़ा में काम करना चाहिए। अब और दूसरा काम आप तो जानते ही हैं, अगर आप सोशल मीडिया साइट एक्स पर जाएंगे तो नमो इन तमिल वो हैंडल वो मेरा अपना काम है। मैं घर घर तमिल भाषा में लोगों से बात करना चाहता हूं और इसलिए मैंने ये नमो इन तमिल हैंडल बनाया है। ये नमो इन तमिल हैंडल की जानकारी हर एक को होनी चाहिए, हर एक से आप बात कीजिए, उनके मोबाइल फोन पे होना चाहिए और लोगों को आग्रह कीजिए कि मोदी जी तमिल भाषा में अपनी बात आपको पहुंचा रहे हैं, आप सुनिए और लोग चर्चा करें शाम को कि भाई आज कितनी बातें सुनी, कौन सी बात सुनी, कौन सी बात अच्छी लगी। एक उसको जीवंत व्यवस्था खड़ी कर देनी चाहिए। நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்க கவனத்துக்கு மறுபடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம திட்டங்கள்ல நிறைய பயனாளிகள் இருக்கிறாங்க. அந்த பயனாளிகளுக்கு அந்த திட்டங்களின் மூலமாக பல நன்மைகள் கிடைச்சிருக்கு. அந்த நன்மைகள் பல்வேறு விதங்களாக இருக்கலாம். சிலருக்கு அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கலாம், சிலருக்கு தொழில் தொடங்க கடன் உதவி கிடைத்திருக்கலாம், சிலருக்கு திட்டங்களின் மூலமாக கட்டுமானங்கள் செய்யறதுக்கான உதவிகள் கிடைத்திருக்கலாம், கழிப்பறை கிடைத்திருக்கலாம். இது மாதிரி பல்வேறு பயன்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்போது அதுல ஒரு தன்னிறைவு, ஒரு பெருமை, ஒரு நம்பிக்கை அதுல அவங்களுக்கு இருக்கும். அது அவங்க சொல்லும் போதே அப்பா எனக்கு ஒரு மருத்துவ உதவி கிடைச்சுப்பா, இல்லாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு திருப்திகரமாக அதை சொல்லுவாங்க. அந்த உணர்வின் வெளிப்பாட்டை நீங்க வீடியோவா எடுத்து ஒரு ரீல்ஸ் தயாரிக்கணும். அதை தயாரிச்சு அதை நீங்க வெளியிட்டீங்கனாலே நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய சாதனையாக அது நம்ம அமையும், சாதனமாக அமையும். அதாவது சோசியல் மீடியால எப்ப அந்த ரீல்ஸ் சின்ன சின்னதா இதுல எனக்கு பயன் கிடைச்சது, இதுல எனக்கு பயன் கிடைச்சு, இதுல எனக்கு பயன் கிடைச்சுன்னு சொல்லும் போது மக்கள் அதை ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. அடுத்தது நான் சொல்லணும்னு நினைக்கிறது, நம்மளுடைய சமூக ஊடகத்துல எக்ஸ் தளத்துல நமோ இன் தமிழ் அப்படிங்கிறத நான் இப்ப உருவாக்கி இருக்கேன். அதுல செயற்கை நுண்ணறிவின் மூலமாக நான் தமிழ்லயே பேசுறேன். தமிழில் பேச வேண்டும் என்னுடைய ஆவலையும் என்னுடைய ஆசையையும் இது நிறைவேற்றுது. நான் தமிழில் பேசுகிறேன் என்பது தமிழக மக்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரிய வச்சுட்டீங்களா? என்னுடைய உரையை அவங்க என்னுடைய பேச்சிலேயே நேரடியா கேட்க முடியும், என் தமிழ் மொழியில கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போயிட்டீங்களா? அதனால நீங்க பூத்துல ஒவ்வொருத்தருக்கும் தெரிவிக்க வேண்டியது, இந்த ஊடகத்தின் மூலமாக, சமூக ஊடகத்தின் மூலமாக இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி வெற்றிக்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. एक और मैं काम तमिलनाडु की जो लीडरशिप है उनको भी कहूंगा और डिस्ट्रिक्ट लेवल के कार्यकर्ताओं से भी कहूंगा कि चुनाव में हमें बहुत काम होता है, इतनी दौड़ धूप होती है कि समय ही नहीं होता है।
अभी से हमने स्टेट लेवल पर, डिस्ट्रिक्ट लेवल पर, पार्लियामेंट्री कॉन्स्टिट्यूंसी लेवल पर, असेंबली कॉन्स्टिट्यूंसी लेवल पर, नगर है तो नगर लेवल पर, मंडल लेवल पर एक डेडिकेटेड टीम अभी से बना देनी चाहिए। 17 तारीख शाम को 5 बजे जब प्रचार करना बंद हो जाता है, उसके बाद उनका काम शुरू होगा। ये बिल्कुल डेडिकेटेड अलग टीम बना देनी चाहिए और उनका काम है पोलिंग एजेंट की ट्रेनिंग करना, पोलिंग एजेंट को काम क्या करना है, कौन पोलिंग एजेंट होगा, किस जगह पे पोलिंग एजेंट बैठेगा, पोलिंग एजेंट को चाय पहुंचानी है, नाश्ता पहुंचाना है तो इसकी व्यवस्था क्या होगी, पोलिंग बूथ होगा तो वहां बैठने की व्यवस्था क्या होगी। ये सारे जो काम है वो लास्ट डे नहीं हो सकते हैं। तो अभी से आप लास्ट डे की व्यवस्था, मतदान के दिन की व्यवस्था के इंचार्ज अलग बना दीजिए, उनको अलग से काम दे दीजिए और उनको ये भी काम रहना चाहिए क्योंकि आपके यहाँ काउंटिंग चार्ज उनको है तो महीना 1.5-2 महीने तक ये सारे ईवीएम मशीन कहीं पर लॉकर में पड़े होंगे तो उसकी निगरानी कौन करेगा, कैसे करेगा, उन सारी बातों पर ध्यान देने के लिए व्यवस्था खड़ी करनी चाहिए। இப்ப இங்க இருக்கிற பூத் தலைவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் தெரிவிக்க விரும்புற மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, உங்க பூத்துல நீங்க எப்படி வித்தியாசமா நம்மளுடைய பரப்புரையை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு கருத்துரையை நீங்க உருவாக்குங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம கிட்ட நல்ல அனுபவம் வாய்ந்த மிகப்பெரிய மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள், மாநில அளவுல இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நகர் மண்டல் அளவுலயும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, ஒவ்வொரு பூத் லெவல்ல நீங்க ஒரு தன்னார்வ டெடிகேட்டடா ஒர்க் பண்றக்கூடிய ஒரு குழுவை நீங்க உருவாக்கணும். அந்த குழு எப்படி இருக்கணும்னா 17ஆம் தேதி மாலைக்குள்ள இந்த குழுவை நீங்க உருவாக்கணும். ஏன்னா அப்ப பிரச்சாரம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்மளால பிரச்சாரம் செய்ய முடியாது. அதுக்கப்புறம் தான் அந்த குழுக்கு வேலை ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு பூத்லயும் ஒரு பூலிங் ஏஜென்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில பட்டியல் கிடைச்சதா, அவங்கவுங்க பூத்துல சிறப்பா போய் சேர்ந்துட்டாங்களா, பணி செய்ய தொடங்கிட்டாங்களா, அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா, அவங்களுக்கு டீ கிடைச்சதா நேரத்துக்கு, அவங்க ஒழுங்கா பணியாற்றுறதுக்கான என்னென்ன உதவிகள் தேவைப்படுது, அவங்க யாரையாவது தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா, இது போன்ற பணிகளை செய்யறதுக்கு ஒரு நபர் குழு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இந்த டீம் ரொம்ப முக்கியம். அதனால இந்த தன்னார்வ குழுவோட வேலை 17ஆம் தேதி தொடங்கணும். இந்த குழுக்கு இன்னொரு மிக முக்கியமான வேலையும் இருக்கு. அதாவது தேர்தல் முடிந்து எல்லாமே அண்ணோன்னா அந்த வாக்கு பெட்டி இருக்கு இல்லையா, அது வாக்கு எண்ணிக்கை நடைபெற வரைக்கும் சில இடத்துல 10 நாள் இருக்கும், சில இடத்துல 1 மாத கணக்குல கூட அது காத்திருக்க வேண்டியிருக்கு. அப்ப அதோட பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். அதனால அந்த வாக்குப்பதிவு எந்திரம் எவ்வளவு நாள் பாதுகாப்புல இருக்கணுமோ அப்பெல்லாம் காவல் காக்கிறதும் இந்த தன்னார்வ குழு தான் செய்ய வேண்டி இருக்கும். அதனால இந்த குழுவின் செயல்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேர்தல் பரப்புரை எந்த அளவு முக்கியமோ அதே அளவு இந்த டெடிகேஷன் டீமோட வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். देखिए, मैंने पहले भी अभी बातचीत में एक कार्यकर्ता से बात करते हुए कहा कि मौसम बहुत ही गर्म है, गर्म हवा तेज चलती होगी, ऐसे में मतदान अधिकतम हो ये एक चुनौती होती है। आजकल इलेक्शन कमीशन खुद भी मतदान अच्छा हो इसलिए मेहनत करता है, लेकिन हम कार्यकर्ताओं ने उसके लिए योजना बनानी पड़ेगी। सुबह जल्दी जितना मतदान हो जाए उतना ही में अच्छा रहेगा, तो मैं चाहूंगा कि आप उसकी भी चिंता करेंगे। दूसरा, अब हमारा ध्यान एक ही होना चाहिए कि मैं मेरा पोलिंग बूथ जीत के ही रहूंगा,
मैं किसी भी हालत में मेरे पोलिंग बूथ में भाजपा का झंडा, एनडीए का झंडा झुकने नहीं दूंगा। मुझे पोलिंग बूथ जीतना है, जीतना है, जीतना है। इस मंत्र को लेकर के हम आगे बढ़े। आप तमिलनाडु के कार्यकर्ता मेरे लिए बहुत बड़े गौरव का विषय है। आप लोग मेहनतू है, जी जान से लग जाते हैं और इसलिए मुझे पक्का विश्वास है कि तमिलनाडु इस बार चमत्कार करेगा। भारतीय जनता पार्टी, एनडीए, ये नवरत्न जो इकट्ठे हुए हैं वो जबरदस्त बड़ा परिणाम लाने वाले हैं। मेरी आप सबको बहुत बहुत शुभकामनाएं। आप सबने समय निकाला, मुझे भी आप सबसे बात कर करके बहुत अच्छा लगा। बहुत बहुत धन्यवाद।